ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம யூனிட் 1 அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில் ஸோ த சாப்டர் 1 பார்த்துட்டு இருப்போம். சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன முடிச்சிருப்போம் அப்படின்னா பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ அதை கிளாஸ் 1ல் முடிச்சிருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் 2. ஸோ செகண்ட் கிளாஸில் ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ இந்த மைண்ட் மேப் பார்த்துருப்போம். ஸோ இது என்னென்ன யூனிட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டாபிக் 2. ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஸோ இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இமேஜினரி அண்டு இராஷனல் ரூட்ஸ். ஸோ இதுதான் டாபிக் 2. இப்போ இந்த இமேஜினரி அண்ட் இராஷனல் ரூட்ஸில் ஸோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்? காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸு, இராஷனல் ரூட்ஸு, காஞ்சுகேட் பேர்ஸ்னா என்ன, இதை பேஸ் பண்ணி என்னென்ன ரிசல்ட்ஸ், ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த இமேஜினரி அண்டு இராஷனல் ரூட்ஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன், இன்னொன்று சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன்றது எப்படின்னா நமக்கு ரூட்ஸ் கொடுத்துருவாங்க. ப்ராப்ளத்தில் ஏதாச்சும் நமக்கு ரூட்ஸ் கொடுத்துட்டு ஸோ அந்த ரூட்ஸை வச்சு நம்ம ஈக்குவேஷன் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு கொஸ்டினில் எப்படி இருக்கும் அப்படின்னா கிவன் ரூட்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டு ஃபைண்டு ஈக்குவேஷன். அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா ரூட்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். இப்போ இதில் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்னா என்ன, இராஷனல் ரூட்ஸ்னா என்ன, காஞ்சுகேட் பேர்ஸ்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். அதை ஃபர்ஸ்ட் இமேஜினரி அண்டு இராஷனல் ரூட்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் தியரம். ஸோ the தியரம் 1 என்ன அப்படின்னா ஃபார் எனி பாலினாமியல் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம எடுக்கிற பாலினாமியல் எந்த பாலினாமியல் வேணா இருக்கலாம், பட் அதோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கணும்? ரியல் கோஎஃபிஷியன்ட். த காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். ஸோ த காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா இமேஜினரி ரூட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ த காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர்ஸ் இன் காஞ்சுகேட் பேர்ஸ். ஸோ அது கண்டிப்பாக நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா காஞ்சுகேட் பேரா தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம பாலினாமியல், இப்போ நம்ம பாலினாமியலோட ஃபார்மேட் நம்ம நேற்று பார்த்துருப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a0 x பவர் n பிளஸ் a1 x பவர் n மைனஸ் 1 பிளஸ் a2 x பவர் n மைனஸ் 2 எக்ஸட்ரான்னு பார்த்துருப்போம், an அப்படின்னு. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் a0 a1 a2 எக்ஸட்ரா an இருக்குல்ல, ஸோ இது கண்டிப்பாக என்னவா இருக்கணும்? ரியல் கோஎஃபிஷியன்ட்டா இருக்கணும். கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு சம் ரூட்ஸ் கிடைக்குது. என்ன ரூட் கிடைக்குதுன்னு எடுத்துக்கிறோம் நம்ம? ஏதோ சம் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ், இமேஜினரி ரூட்ஸ் கிடைச்சிச்சுன்னா அது கண்டிப்பாக என்னவா இருக்கும்னு அர்த்தம்? காஞ்சுகேட் பேர்ஸாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே நம்ம டீட்டெயிலாக இங்கே கீழே சொல்லியிருப்போம். இஃப் ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டா. இப்போ இது காம்ப்ளெக்ஸ் ரூட்டா? ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டான்னு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இஃப் ஏ பிளஸ் ஐபி அப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டா பி த ரூட் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன். என்ன எடுத்துக்கிறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா தென் ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டான்றது என்னவா இருக்கும்? ஆல்சோ த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். இதுதான் தியரம் 1. இப்போ ஒரு பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறோம். இப்போ இந்த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ல இதோட ரூட்டை நான் ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டான்னு எடுத்துக்கிறேன். இது காம்ப்ளெக்ஸ் ரூட். அப்போ ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டான்றது இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட ரூட்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதோட அனதர் ரூட் என்னவா இருக்கும்னு அர்த்தம்? ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா. ஸோ அப்போ நம்ம ரிசல்ட் என்ன சொல்லலாம்னா த காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆர் அக்கர்ஸ் காஞ்சுகேட் பேர்ஸ். எப்பயுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு காஞ்சுகேட் பேரும் என்னவா இருக்கும்? ரூட்ஸா தான் இருக்கும்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏதோ சம் பாலினாமியல் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. இப்போ இதுக்கு நான் ரூட்டை வந்து 3 மைனஸ் 2iன்றதை நான் ரூட்டுன்னு சொல்கிறேன். அப்போ கண்டிப்பாக இதுக்கு இன்னொரு ரூட் என்ன இருக்கும்?
3 plus 2i. 3 plus 2 Plus என்றது root இதுக்கு I. another ரூட்டா இருக்கும். சப்போஸ் இதே இப்ப ஈக்குவேஷன்ல மைனஸ் ஐன்றது ரூட்டா இருக்கு. Plus i. அப்ப Plus இன்னொரு I. ரூட் என்னது? Plus i. Plus I. I. பிளஸ் ஐ. இப்ப நான் ஃபர்ஸ்ட் தியரம் வந்து ஒன்லி காம்ப்ளெக்ஸ் ரூட்டை மட்டும் தான் பேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. 3 yes, sir. பிளஸ் ரூட் 2 அப்படின்னு ஒரு இதுக்கு வருது. இது ரேஷ் 3 minus root 2. இது இப்ப அடுத்த தியரத்துல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தியரம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபார் எனி பாலினாமியல் கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கணும்? Real. ரியல் கோஎஃபிஷியன்ட்டா இருக்கணும். நீங்க எந்த பாலினாமியல் வேணா எடுத்துக்கோங்க, அந்த பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட் a0 a1 a2 எக்ஸெட்ரா a இந்த கோஎஃபிஷியன்ட் வருது இல்ல, அது ரியலா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வர்ற காம்ப்ளெக்ஸ் ரூட்டு கண்டிப்பா காஞ்சுகேட் பேரா இருக்கும். இது தியரம் 1. புரியுதுங்களா? ஓகேங்க சார். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் தியரம் 2 பார்க்குறோம். இப்போ செகண்ட் தியரம் என்ன அப்படின்னா, ஸோ அதே பாலினாமியல் f of x equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். பி த பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கிறோம் பாருங்க. Rational coefficient. இது ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ல இதை தான் அங்கே கேட்பாங்க. அங்கே நம்ம காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆர் காஞ்சுகேட் பேர்ஸ்ன்னு பார்த்தோமா ஃபர்ஸ்ட் தியரத்தில். எஸ் Yes, சார். sir. ஃபர்ஸ்ட் தியரத்தில் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்ன்றது கண்டிப்பாக காஞ்சுகேட் பேர்ஸ். அதோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கணும்? Real coefficient. ரியல் கோஎஃபிஷியன்ட்டா இருக்கணும். அப்போ அந்த கண்டிஷன்ஸ்ல நமக்கு கேட்பாங்க ஆப்ஷன்ஸ்ல. காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்து காஞ்சுகேட் பேரா இருக்கிறப்ப இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து ரியல் ஆர் இர்ராஷனல் இல்ல இமேஜினரி ஏதாவது ஒன்று மாத்தி மாத்தி கேட்பாங்க. அதே மாதிரி இப்ப தியரம் 2ல த பாலினாமியல் பி த ஈக்குவேஷன் f of x equal to 0 வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்டா இருந்துச்சுன்னா தென் இர்ராஷனல் ரூட்ஸ் அக்கர்ஸ் இன் என்னது? காஞ்சுகேட் பேர்ஸ். ஸோ அங்கே காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்து அக்கர்ஸ் இன் காஞ்சுகேட் பேர்னு பார்த்தோம். இந்த கோஎஃபிஷியன்ட் அங்கே ரியலா இருக்கணும். இங்க இர்ராஷனல் ரூட்ஸ் அக்கர்ஸ் இன் காஞ்சுகேட் பேர்ஸ்னு பார்க்குறோம். இங்க கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கணும்? ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்டா இருக்கணும். ஸோ அதை தான் இங்கே நம்ம டீட்டெயிலாக கீழே எழுதியிருப்போம். இஃப் ஆல்ஃபா பிளஸ் ரூட் பீட்டா இஸ் த ரூட் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் f of x equal to 0 அப்படின்னா தென் ஆல்ஃபா மைனஸ் ரூட் பீட்டா இஸ் ஆல்சோ த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ இங்கே ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க? ரேஷனல். Rational. பட் But b பீட்டா இஸ் நாட் என்னது? Not perfect பெர்ஃபெக்ட் square. ஸ்கொயர். பீட்டான்றது இர்ராஷனலாகவும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? Sir. Yes, இப்போ sir. இதுக்கு எக்ஸாம்பிள்லேயே சொல்லிடுறேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு பாலினாமியல் எடுக்கிறேன். இப்போ இந்த பாலினாமியலுக்கு எனக்கு ரூட்டு ஆல்ஃபா பிளஸ் ரூட் பீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதோட அனதர் ரூட் நம்ம என்னன்னு சொல்றோம்? alpha ஆல்ஃபா minus மைனஸ் root ரூட் beta. பீட்டான்னு சொல்றோம். இப்போ நான் ஒரு பாலினாமியல் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஏதோ சம் பாலினாமியல் ஏஎக்ஸ் கியூப் பிளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டி ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு இதுல 3 பிளஸ் ரூட் 16 அப்படின்றது இதோட ரூட். இப்போ இதோட அனதர் ரூட்ஸ் என்னது? 3 minus. ம் Sir, 16ன்றது perfect square ல Perfect square. அப்ப இது வருமா வராதா? வராது sir. வராது. இப்படிதான் வராது. கொஸ்டின்ல ஏதாச்சும் நம்மள மாத்தி விட்டுருவாங்க. Okay, இங்க sir. ரூட் 16ன்றது என்னது? Perfect square. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்ப ஆப்ஷன்ல 3 மைனஸ் ரூட் 16 வச்சிருவாங்க. நம்ம அவசரத்துல படிச்சிருப்போம், எல்லாமே புரிஞ்சிருப்போம், அங்க போய் டக்குன்னு எதை சூஸ் பண்ணிட்டு வந்துருவோம்? Rootல இருக்கு நீ 3 எடுக்கணும். மைனஸ் ரூட் 16 சூஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம தான் Okay, okay, படிச்சிருக்கிறோம்ல ஆல்ஃபா பிளஸ் ரூட் பீட்டானா ஆல்ஃபா மைனஸ் ரூட் பீட்டான்றது என்னது? அனதர் ரூட்ஸ்னு படிச்சிட்டதுனால இதை Another நம்ம roots. யூஸ் ஆமா பண்ணிடுவோம். sir. அப்ப Okay, okay. நம்ம தீரத்தோட எந்த தீரம் படிச்சாலும் அதோட கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றது பார்த்துக்கணும். இங்க கோஎஃபிஷியன்ட் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்டா இருக்கணும். Beta அதுக்கப்புறமா not as perfect இந்த square. பீட்டான்றது நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும். இந்த பீட்டான்றது இர்ராஷனலா இருக்கணும். அப்படி Okay, sir. இருந்தாதான் இர்ராஷனல் ரூட்ஸ் அக்கர்ஸ் இன் என்னன்னு அர்த்தம்? காஞ்சுகேட்
Conjugate pairs. இப்போ நான் ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்படி எடுக்கிறோம் 2x² + 4x ஏதோ சம் வேல்யூஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் எனக்கு -3 + √2 அப்படின்றது இதோட ரூட்ஸ்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட அனதர் ரூட்ஸ் என்னவா இருக்கும்? Minus -3 -3 -√2. இப்போ நமக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா 3 -√2 -3 -√2 இல்லாட்டினா 3 + √2 இப்படி நமக்கு ஆப்ஷன் செட் பண்ணுவாங்க. இதுல இந்த இதோட சைன் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. புரியுதுங்களா? எஸ் சார் எஸ் சார் எதோட பீட்டா சைன் மட்டும்தான் மட்டும்தான் சேஞ்ச் change. ஆகும். செகண்ட் பீட்டாவோட சைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இங்க பிளஸ்ஸா பீட்டாவோட இருந்தா sign. இங்க மைனஸ்னு வரும். இங்க மைனஸா இருந்தா இங்க என்ன வரப்போகுது? ப்ளஸ் பிளஸ்ன்னு வரப்போகுது. எஸ் இப்போ சார் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் 2 மைனஸ் √(-3) இது வந்து ஒரு ரூட். ஒரு கொடுத்துருக்கிற பாலினாமியலோட எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0வோட ரூட் வந்து 2 மைனஸ் √-3 இருக்கு. இப்போ இதோட அனதர் ரூட் என்னவா இருக்கும்? 2 + i√3 இப்போ இதை வந்து இப்படி எடுத்துக்கலாமா? 2 மைனஸ் எஸ் i√3 i√3 எடுத்துக்கலாமா? அப்போ இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ல வந்துருது. கரெக்ட்டுங்களா? எஸ் இங்க சார் முன்னாடி i இருக்கலாம். அப்ப கண்டிப்பா இது 2 பிளஸ் என்னன்னு வந்துடும்? 2 + i√3 i√3. ஸோ நம்ம இந்த 2 தியரம் தான் ஜஸ்ட் பேசிக்ஸ். இதை வச்சு தான் நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வேணா, நான் ஜஸ்ட் ஆல்பா பீட்டால வச்சிருக்கோம் நம்ம. இது நம்பர்ஸ்ல எப்படி வேணா கேட்பாங்க. So, இந்த 2 தியரம் டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? சார் எஸ் சார் Yes, sir. இப்போ தியரம் 1ல ஸோ இன்னொரு தடவை நம்ம ரிப்பீட் பண்ணிக்குவோம். தியரம் 1ல வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்து அக்கர்ஸ் இன் கான்ஜுகேட் பேர்ஸா இருக்கும். அதோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கணும்? ரியல் கோஎஃபிஷியன்ட்டா இருக்கணும். ஸோ இங்க இர்ராஷனல் ரூட்ஸ் வந்து அக்கர்ஸ் இன் கான்ஜுகேட் பேர்ஸா இருக்கு. இங்க கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்டா இருக்கணும். பட் அனதர் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் வந்து பீட்டான்றது Not perfect square. நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும். சப்போஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்குறோம் நம்ம? இஃப் √α + √β இஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க? இர்ராஷனல் ரூட்ஸ் அப்படின்னா தென் √α - √β minus √α + √β minus √α - √β are also the என்னவா இருக்கும்? ரூட்ஸா இருக்கும். அதாவது இப்படி இருக்கு, ஒரு பாலினாமியலுக்கு √2 + √3ன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்ற பாலினாமியலோட ரூட்ஸ். இதோட அனதர் ரூட்ஸ் என்னன்னு கேட்பாங்க. இப்போ இதோட அனதர் ரூட்ஸ் என்னென்னலாம் வரலாம் நமக்கு? Minus 2 மைனஸ் இப்படி வரலாம். minus ப்ளஸ் √3 இது எல்லாமே அனதர் ரூட்ஸா இருக்கும். இப்போ இன்னொன்று என்ன கேட்பாங்க கொஸ்டின்ல அப்படின்னா, இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பி த பாலினாமியல் தென் த ரூட்ஸ் ஆர் √2 + √3 வாட்ஸ் த டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன் கேட்பாங்க. என்ன டிகிரி? 4. நம்ம ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணணும்னு தேவையில்ல. அதாவது கொஸ்டின்ல இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பி த பாலினாமியல் தென் த ஒன் ரூட்ஸ் ஆர் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, √α + √β இல்லை ஏதாச்சும் நம்பர்லேயே கொடுக்குறாங்க. தென் த ரூட்ஸ் ஆர் √2 + √5ன்றது ஒரு ரூட் அப்படின்னா இந்த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸோட டிகிரி என்னவா இருக்கும்னு கேட்பாங்க. இப்போ டிகிரி என்னவா இருக்கும்? 4. 4 இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு பாலினாமியலோட ரூட்ஸ் வந்து 2 + 3iன்றது ஒரு ஒன் ஆஃப் த ரூட். சார் அது எப்படி சார் 4ன்னு சொல்றாங்க எனக்கு? சார் எப்படி சார் 4 டிகிரி? There are 4 roots. இங்க எத்தனை 4 ரூட்ஸ் ரூட்ஸ் இருக்கு? கண்டுபிடிச்சிருக்கோம். 4 ரூட்ஸ் தானே வருது. ஓ ஓகே சார் ஓகே சார். நம்ம கண்டுபிடிச்சு போடணுமா? ஓகேங்க சார் ஓகேங்க சார்.
இல்ல மேம் கொஸ்டின் ஆ கவனிச்சிங்க மேம். ம் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஜென்ரலா அதுல எதுவுமே கொடுக்கல, ஈக்குவேஷனே கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்க சார். கொடுக்காம ஜென்ரலா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ம் இந்த ஈக்குவேஷனோட ஒன் ஆஃப் த ரூட்ஸ் வந்து இப்ப இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, √3 + √5ன்றது ஒன் ஆஃப் த ரூட்ஸா இருக்குது. ஓகேங்க சார். அப்ப கண்டிப்பா இதோட அனதர் ரூட்ஸ்லாம் நமக்கு தெரியும் தீரத்தை பேஸ் பண்ணி. -√3 ஆ + அப்ப நமக்கு √5. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இதோட அனதர் ரூட்ஸ் ஏதாச்சும் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டு அந்த 4 ஆப்ஷன்ல அனதர் ரூட்ஸ் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணலாம். ஓகேங்க சார். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு அனதர் ரூட்ஸே கேட்காம இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்ற பாலினாமியலோட டிகிரி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆஸ் த டிகிரி ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இங்க நமக்கு ஒரே ஒரு ரூட் மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. எஸ் சார். அப்ப இதை வச்சு நம்ம எப்படி டிகிரி கண்டுபிடிக்கணும்னா, இங்க கொடுத்துருக்கிற ரூட்ஸ் வந்து என்னவா இருக்குது, இர்ரேஷனல் ரூட்ஸா இருக்குது. கரெக்டா? எஸ் சார். அப்ப இர்ரேஷனல் ரூட்ஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு கான்ஜுகேட் பேர்ஸ்ன்றது ரூட்ஸா இருக்கும். அப்ப எத்தனை நமக்கு வந்துடும், மொத்தம் 4 ரூட்ஸ் வந்துடும். எஸ் சார். எஸ் சார். அப்ப ஒரு ஈக்குவேஷனுக்கு 4 ரூட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு டிகிரி என்னது? 4 is 4. ஓகே சார். தேங்க்யூ சார். இப்ப இங்க ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஒரு பாலினாமியல். 2 + 3iன்றது இதுக்கு ரூட். இப்ப இதோட டிகிரி என்னது? 2. 2 minus degree 2. டிகிரி கேட்டேன். 2 sir. 4ஆ 2ஆ? 2 வரும். டிகிரி வந்து 2. இதே அனதர் ரூட்னு கேட்டாங்கன்னா தான் நம்ம என்ன சொல்லணும்? 2 minus 2 - 3i சொல்லணும். புரியுதுங்களா? Yes sir. Yes, sir. சார் எஸ் சார். அது ஏங்க சார், அது அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்திருக்கிறதுனால 2 - 3i மட்டும் எழுதுறதுனால 2 ரூட்ஸ்னு போடுறோமாங்க சார்? ஆமா, இப்ப இதுக்கு 2 ரூட் தானே வருது நமக்கு. எஸ் சார். எஸ் சார். அப்ப டிகிரி கண்டிப்பா நமக்கு என்னவா தான் இருக்கும்? 2 தாங்க சார் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலைங்களா இல்ல? ஓகே சார். ஓகே சார். புரிஞ்சிடுச்சிங்க சார். புரிஞ்சிடுச்சிங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம ஏன் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றோம்னா, டைரக்டா சும்மா தியரிட்டிக்கலா படிச்சுட்டு போனோம்னா எப்படி கொஸ்டின் வரும்ன்றது நமக்கு தெரியாது. சரி. ஸோ இப்படிலாம் கொஸ்டின் கேட்கலான்றது சின்ன ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன் நான். ஓகேங்க சார். இதுல இருந்து நமக்கு வேற மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம வந்து எழுதணும், புரிஞ்சு எழுதணும். அப்ப இப்படிலாம் நமக்கு கொஸ்டின் கேட்கலாம், டிகிரி கேட்கலாம், அதோட அனதர் ரூட்ஸ் கேட்கலாம். கொஸ்டின் இருந்துச்சுங்க. என்ன மேம்? லாஸ்ட் இயர் இதுல டிகிரி கேட்டிருந்தாங்க சார், ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஆக்சுவலா நம்ம கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம இப்போ ஒவ்வொரு டாபிக் நடத்துறப்ப இந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்கலான்றதை நம்ம டிஸ்கஸ் பண்றோம் நம்ம. ஓகேங்க சார். ஸோ அப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு ரூட்டை கொடுத்துட்டு அனதர் ரூட்ஸ் என்னன்றதை கேட்கலாம். அதே மாதிரி ஒரு ரூட்டை கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்னன்னு கேட்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரூட்ஸை கொடுத்துட்டு அதோட ஈக்குவேஷன் என்னவா வரும்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ செகண்ட் ரிசல்ட்டுக்கு வருவோம். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். த காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர்ஸ் இன் கான்ஜுகேட் பேர்ஸ். அதே மாதிரி இர்ரேஷனல் ரூட்ஸ் அக்கர்ஸ் இன் என்னது? கான்ஜுகேட் பேர்ஸ். ஸோ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ, இல்லைன்னா விச் ஒன் இஸ் ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் ஏதாச்சும் 1, 2 அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆர் கான்ஜுகேட் பேர்ஸ்ன்றதுல நாட் கான்ஜுகேட் பேர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம் டைரக்டாக கேட்டாங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட்டு, எனி பாலினாமியல் ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஆட் டிகிரி வித் ரியல் கோஎஃபிஷியன்ட் ஹேஸ் அட்லீஸ்ட் 1 ரியல் ரூட்ஸ். ஸோ நம்ம இதை நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனோட ஆட் டிகிரியா இருந்து ரியல் கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் 1 என்ன real root. ரியல் ரூட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரிமார்க். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம தியரம் 2 படிச்சோம்ல, தியரம் 2 என்ன பார்த்தோம் கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணுங்க. இதுதான் தியரம் 2. தியரம் 2ல கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்துருக்கோம்.
Rational coefficient. என்ன மேம்? Rational coefficient, sir. Rational coefficient. ஸோ the தியரம் 2 வந்து ரேஷனல் கோஎஃபிஷியன்ட். சப்போஸ் இதை வித் இர்ரேஷனல் கோஎஃபிஷியண்டா இருந்துச்சுன்னா இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவான்னு தான் பார்க்க போறோம். புரியுதுங்களா? ஓகேங்க சார். தியரம் 2ல வந்து ரேஷனல் கோஎஃபிஷியண்டா இருந்தா மட்டும்தான் இர்ரேஷனல் ரூட்ஸ் அக்கர்ஸ் இன் என்னது Conjugate கான்ஜுகேட் pairs. பேர்ஸ். அந்த இதுல நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின்ல the polynomial f of x equal to 0 with irrational coefficient அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இங்க ஆல்பா பிளஸ் ரூட் பீட்டாவோட அனதர் ரூட் வந்து ஆல்பா மைனஸ் ரூட் பீட்டான்றது வராது. Okay, sir. அதுதான் இங்க நம்ம ரிமார்க்ல பார்க்க போறோம். இங்க Okay. ரிமார்க்ல என்ன பார்க்கறோம்? தியரம் 2 இஸ் நாட் ட்ரூ எப்ப வித் Irrational. Irrational ரேஷனல் coefficient. கோஎஃபிஷியன்ட். ஸோ நீங்க அந்த தியரம் 2க்கு பக்கத்துல இதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். ரேஷனல் கோஎஃபிஷியன்டா இருந்துச்சுன்னா தான் ஆல்பா பிளஸ் ரூட் பீட்டான்னா அனதர் ரூட் என்னவா இருக்கும்? ஆல்பா மைனஸ் minus ரூட் root பீட்டான்றது இருக்கும். minus root. அதே இர்ரேஷனல் கோஎஃபிஷியன்டா இருந்துச்சுன்னா ஆல்பா பிளஸ் ரூட் பீட்டாவோட அனதர் ரூட் ஆல்பா மைனஸ் ரூட் பீட்டா வரணும்னு அவசியம் இல்லை. அந்த தியரம் வந்து ட்ரூவா இருக்காது. Not true. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்க நம்ம கீழே கொடுத்துருக்குறோம். எக்ஸ் கியூ பிளஸ் 8 பிளஸ் ரூட் 2. இப்போ இந்த 8 பிளஸ் ரூட் 2ன்றது ரேஷனலா இர்ரேஷனலா? Irrational. Irrational. அப்ப இங்க Irrational கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு இர்ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்டா இருக்குது. Mm. இப்போ இதோட இர்ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்டா இருந்து இதுக்கு ரூட்டு ஸோ அதை சால்வ் பண்ணியே இங்க நம்ம கொடுத்துட்டாங்க. எக்ஸ் கியூப் அப்படின்னா இதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? 3 roots. 3 Three ரூட்ஸ். roots. இப்போ இந்த 3 ரூட்ஸும் பாருங்க ஏதாச்சும் கான்ஜுகேட் பேரா இருக்குதான்னு பாருங்க. இல்ல சார். No, sir. இல்ல சார். மூணுமே டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ 1 நம்ம தியரம் 2வா இருந்துச்சுன்னா 1 பிளஸ் ரூட் 2னா கண்டிப்பா என்ன வந்திருக்கணும்? 1 One minus minus root. root. ரூட் 2 வந்திருக்கணும். ஆனா இங்க 1 மைனஸ் ரூட் 2 வந்திருக்குதா? இல்ல இல்ல. சார். வரல. இல்லைங்க. 4 பிளஸ் ரூட் 2 அப்படின்னா நமக்கு என்னவும் வந்திருக்கணும்? 4 minus root. 4 மைனஸ் ரூட் 2வும் வரல. அப்ப கண்டிப்பா the தியரம் 2 எதுக்கு மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா ரேஷனல் Rational கோஎஃபிஷியன்ட் அந்த coefficient. தியரம் ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுமே தவிர கொடுத்துக்கிற ஈக்குவேஷன்ல இர்ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா இங்க நமக்கு பாக்குறப்பே தெரியும் மூணுமே நமக்கு என்னவா இருக்குது? Different. வேற வேற ரூட்ஸா தான் இருக்குது. இங்க கான்ஜுகேட் Conjugate வராது. கிடையாது. சோ இத கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா f of x equal to 0 be the polynomial with irrational coefficient அப்படின்னு கொடுத்துட்டு the one root is என்ன 2 plus root 3 the another roots are அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 minus root 3 minus 2 plus root 3. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கடைசியா நன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல எதை None கவனிக்க தான். மாட்டோம் அப்படின்னா இந்த இர்ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்டை கவனிக்கவே மாட்டோம். 2 plus root 3 பார்த்த உடனே நமக்கு மைண்ட் எங்க போயிடும்? 2 minus root 3. 2 minus root 3 சூஸ் பண்ணிட்டு வந்துருவோம். பட் ஆனா அந்த Okay. கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது? Irrational. None. None. நன்னுன்றது தான் கரெக்ட். அதுக்கு கண்டிப்பா None தான். வராது. Okay. So இது நமக்கு மிஸ்டேக் பண்ற இடம். புரியுதுங்களா? Yes, sir. ஸோ அப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கணும். தியரம் 2ல கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம அந்த கொஸ்டின் படிக்கிறப்பயே கோஎஃபிஷியன்ட் வந்து ரேஷனல்ல இருக்குதா இர்ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கணும். Okay, sir. நெக்ஸ்ட் ரிசல்ட் லெட் ஆல்பா பிளஸ் ஐ பீட்டா பி த ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் தென் ஆல்பா மைனஸ் ஐ பீட்டா இஸ் ஆல்சோ த ரூட். ஸோ இது தியரம் 1 கரெக்டுங்களா? காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு கான்ஜுகேட் பேரும் என்னவா இருக்கும்? Conjugate pair. காம்ப்ளெக்ஸ் ரூட் வந்து கான்ஜுகேட் பேர்ஸா இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பா டிவைசபிள் பை எதை டிவைஸ் பண்ணும்? ஆல்பா பிளஸ் ஐ பீட்டான்றது ஒரு ரூட் அப்படின்னா ஆல்பா மைனஸ் ஐ பீட்டான்றது அனதர் ரூட். அப்ப இதை நான் ஃபேக்டரா எழுதணும்னா எக்ஸ் மைனஸ் ஆல்பா மைனஸ் ஐ Alpha minus I பீட்டா beta. இங்க எக்ஸ் மைனஸ் ஆல்பா Minus பிளஸ் ஐ alpha பீட்டா. plus I beta. ஸோ இது ஃபேக்டர். அப்ப கண்டிப்பா இந்த ஃபேக்டர் எதை டிவைஸ் பண்ணும்? F of x. எஃப் ஆஃப் எக்ஸ். Perfect.
இதை தான் இங்கே ஷார்ட்டாக நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா ஏ மைனஸ் பி, இந்த எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபாவை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதுவும் ஏ அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பியா. A plus B. ஸோ அப்போ ஃபார்முலா நமக்கு என்ன வந்துடும், எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்ன்றப்போ ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 அப்போ பீட்டா ஸ்கொயர். அப்போ கண்டிப்பா எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட்ஸ் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ இது கூட கேட்பாங்க. ஸோ நமக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா த டிவைசபிள் பை எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ இங்கே எல்லாமே நான் ஆல்ஃபா பீட்டானே வச்சிருக்கேன். இந்த ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக நமக்கு ஏதாச்சும் நம்பர்ல வந்துடும். Okay, sir. ஓகே, ஓகே. ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 2 தியரம்ஸ் பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் என்னன்றதை பார்த்தோம். இப்போ நமக்கு ப்ராப்ளம்ஸ். ஸோ இதில் எதுவும் கான்செப்ட்ல யாராச்சும் டவுட் இருக்குங்களா மேம்? நம்ம நடத்தினதுல இது வரைக்கும் எதுவும் கான்செப்ட்ல எதுவும் டவுட் இல்லைங்களே? No, sir. ஓகே. ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபார்மேஷன் பார்க்க போகிறோம். ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன், அடுத்து சொல்யூஷன். இப்போ ஃபார்மேஷன்றது என்னன்னா நமக்கு ரூட் கொடுத்துருவாங்க. கொடுத்த ரூட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஃபார்ம் த ஈக்குவேஷன் ஆஃப் த லோவஸ்ட் டிகிரி whose roots are 3 plus root 5 and 1. இப்போ இங்க நமக்கு ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3 plus root 5 and 1. Another root 3 minus root 5. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? Yes, sir. ஓகே. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், Equation. ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். Equation. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போற ஈக்குவேஷனோட டிகிரி என்னது, 3, sir. 3, sir. 3. 2ஆ 3ஆ? 3, sir. 3 தான் sir வரும். another root வந்து 3 minus root 5 வரும் சார். ஆ, அப்புறம் One 1 root இருக்கு So sir. So already 3 1 இருக்கு. So ம். 3. சார் 2 தான் சார் வரும். ஏன்னா 2 இது 3 வரும். 5 வரல. 3 பிளஸ் ரூட் 5னா 4 காஞ்சுகேட் வரும். அவங்க லோயஸ்ட் டிகிரி தான் கேட்டிருக்காங்க. No. இல்ல நான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. வரும். அதாவது 3 பிளஸ் ரூட் 5ன்றது ஒரு ரூட் அப்படின்னா இன்னொரு ரூட் என்னது, 3 minus root 5. 1ன்றது ஒரு ரூட். root. கரெக்ட்டுங்களா? ஆனா அவங்க லோயஸ்ட் தானே கேட்டிருக்காங்க சார். லோயஸ்ட் தான். இப்போ இதோட லோயஸ்ட் நீங்க எவ்வளவு லோயஸ்ட் கண்டுபிடிச்சாலும் இதுக்கு டிகிரி என்னதான், 3 தான். அதை விட கம்மியா டிகிரி வராதுன்னு அர்த்தம். லோயஸ்ட்டுக்கு மீன் என்னன்னா 3ஐ விட கம்மியான டிகிரியில உள்ள ஈக்குவேஷன் இதுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஓகே 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 சார். புரியுதுங்களா? சார் -3 போடக்கூடாதாங்க சார்? -3 காஞ்சுகேட் வராதுமா. மட்டும்தான் எழுதணுமா? இப்ப தியரத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆல்பா பிளஸ் ரூட் பீட்டா அப்படின்னு இருந்தாதான் ஆல்பா மைனஸ் ரூட் பீட்டான்னு பார்த்தோம். ஆல்பா பிளஸ் ஐ பீட்டான் இருந்துச்சுன்னா ஆல்பா என்னன்னு பார்த்தோம், மைனஸ் ஐ பீட்டா. -IB. ஏன் அவங்க இங்க root நம்ம alpha plus root beta கேக்குறாங்க. அதான் நினைச்சு ரூட் கேக்குறாங்க. ஆல்பா பிளஸ் ரூட் பீட்டான்னு இருந்தாதான் இதுவும் நமக்கு ரூட்ல இருக்கு, இங்கேயும் ரூட்ல இருக்குது. அப்ப இதுக்கும் சைன் சேஞ்ச் ஆகும், இதுக்கும் சைன் சேஞ்ச் ஆகும். அப்ப நமக்கு வந்து மொத்தம் 4 பேர் கிடைக்கும். 4 roots கிடைக்கும். ஓகே இதுல சார், நமக்கு ஓகே ஒரே சார், ஒரு ஓகே இதுக்கு சார். மட்டும்தான் ரூட் இருக்கு. அப்ப கண்டிப்பா 2 பேர் தான் கிடைக்கும். And இங்க நமக்கு ஆல்பா பிளஸ் ஐ பீட்டான் இருக்கிறதுனால இங்க ஆல்பா மைனஸ் ஐ பீட்டா மட்டும்தான் கிடைக்கும். 3 டைப் ஆஃப் பார்த்துருக்கோம் நம்ம. புரியுதுங்களா? இப்ப எஸ் சார், புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். ஓகே. இப்போ இங்க நமக்கு வந்து 3 பிளஸ் ரூட் 5 அப்படின்றது ஒன் ஆஃப் த ரூட்ஸ், இன்னொன்னு 1ன்னு கொடுத்துட்டாங்க. இதோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இது மாதிரி ஈக்குவேஷன் கேட்காம இதே கொஸ்டினை டிகிரி என்னன்னு கேட்டுருவாங்க.
அப்ப நீங்க உட்காந்து நம்ம ஈக்குவேஷன்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் டிகிரி போடணும்னு தேவையில்ல. புரியுதுங்களா? கொஸ்டினை பார்த்த உடனேயே இதுக்கு டிகிரி என்னன்னு சொல்லிடலாம். 3. 3. இங்க நம்ம உட்காந்து 3 + √5 அப்புறம் 3 - √5 1 அப்புறம் எடுத்து டிகிரி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஈக்குவேஷன்ல கண்டுபிடிச்சதுல டிகிரி 3 வருதுன்னு அப்படி போய் ஃபில் பண்ணக்கூடாது. ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை பார்ப்போம். இப்போ 3 + √5 3 - √5 இன்னொன்று 1. இப்போ எனக்கு இதில் ஃபேக்டர் என்ன வரும்? x minus 1 minus ஒரு ஃபேக்டர். X minus x minus 3 minus -3 minus √5 √5 minus √5 x minus 3 plus root plus √5. √5. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்குவோம். இந்த ரெண்டு மட்டும். A minus B, A plus B. A plus BM A plus B format. Yes, sir. x x minus minus 3 3 the whole square The whole square minus minus √5 square. minus 5 square whole square. அப்போ Yes, x sir. square x 9 plus Plus 9 9 plus minus 6x minus 5 minus 5 x square minus 6x plus 4 minus 6x. கரெக்ட்டுங்களா? Yes, sir. இப்போ இன்னொரு ஃபேக்டர் என்ன இருக்குங்க? X minus 1 x minus minus 1 இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x cube minus 7x minus 6x square plus 4x 6x minus x square 4x minus 4. minus கரெக்டா? x. Yes, sir. ஸோ அப்போ x cube minus Minus 7x 7x square square 5 minus plus 10x 10x x minus 10x minus 4. ஸோ இதுதான் இதோட ஈக்குவேஷன். இப்போ எனக்கு இங்க டிகிரி என்ன இருக்கு? 3. 3. ஸோ டிகிரின்னு கேட்டாங்கன்னா கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சரை சூஸ் பண்ணிடணும். Okay, sir. ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா equation நம்ம சால்வ் பண்ணணும். Okay. சார் இப்ப இந்த மாடல்ல போடாம சார் ம் 3 plus √5 3 minus √5 ரெண்டு ரூட் இருக்கு இல்லையா சார்? ம் சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம்ல சார், x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் ம் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல சார் அது? போடலாம் மேம். இந்த ரெண்டு ரூட்டை மட்டும் எடுத்துட்டு அது ஈஸியா இருக்கும் சார். அப்ப எப்படி வேணா எந்த மெத்தட்ல வேணா போடலாம். இப்போ இதுலயே இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஸோ நீங்க இந்த மாதிரி ஃபார்மேட்ல போடாம ஸ்கொயர் பண்ணியும் நம்ம போடலாம். ஏதாச்சும் ஒரு ரூட்டை மட்டும் எடுத்துட்டு எக்ஸ் ஈக்குவல்னு எடுத்துட்டு இந்த 3 உள்ளார கொண்டு வந்துட்டு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். √5 ஸ்கொயர் பண்றப்ப 5ன்னு போயிடும். அப்படியும் நம்ம போடலாம். ஓகே ஓகே சார். ஸோ நமக்கு இது ஒரே மாடல் ஒரே மெத்தட் கிடையாது, நிறைய மெத்தட் இருக்கு. ஸோ நம்ம அதில் எதை வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சும் நம்ம போடலாம். ஓகே சார். ஓகே மேம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியுதுங்களா? Yes, sir. ஓகே. yes sir இப்போ செகண்ட் ஒன் ஃபார்ம் த ரேஷனல். இப்போ இதில் அவங்களே கொடுத்துட்டாங்க கியூபிக்னு. ஸோ அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ கண்டிப்பாக டிகிரி என்னதான்? 3. 3. இப்போ இங்கே 1ன்றது ஒரு ரூட்டு, 3 மைனஸ் minus. ஆஃப் ரூட் மைனஸ் 2ன்றது ஒரு ரூட். ஸோ அப்போ இங்கே நமக்கு ரூட்ஸ் என்ன வருது? 1 3 minus I root 2 3 minus minus I root 2 I root 2 I 3 root plus I root 2 plus I root 2 I root 2. இப்போ நம்ம இதை x Minus மைனஸ் 1. 3 I root 2 இன்னொன்று என்னது? x X minus x minus 3 minus 3 minus I root 2 minus I root 2 ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வருது? x minus 3 the whole square the whole square minus I root 2 whole square minus I root 2 the whole square x ஸ்கொயர் x square plus மைனஸ் 6x plus plus 9 9 minus plus 2 I square Yes, sir. Yes, sir. I ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 1 √2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2. 2 ஸோ அப்போ x ஸ்கொயர் square minus 6x plus 11 11 இன்ட்டு என்ன இருக்குது? Minus x 1 minus X 1 minus 1 square
ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் minus 7x 7x ஸ்கொயர் square, minus 6x square 6 17x, 6x plus 7x minus 11. இதெல்லாம் ஸோ எக்ஸ் கியூப் minus 7x ஸ்கொயர் 7x square plus 17x 17x minus மைனஸ் 11. 11. ஸோ இதான் இது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். ஸோ அப்போ நமக்கு ரூட்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவேஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கேட்காம இந்த மாதிரி 1, 3 மைனஸ் ரூட் ஆஃப் -2 அப்படின்னா அனதர் ரூட் என்னன்னு கேட்பாங்க. இதோட அனதர் ரூட் அப்படின்னா இதோட அனதர் ரூட் எது மட்டும்தான் வரும்? 3 plus I root 2. 3 plus I root 2. பட் ஆப்ஷன்ஸ்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா இப்போ இங்க 1 இருக்கா, அனதர் ரூட்ல -1, 3 plus I root 2, 1, 3 minus I root 2 இந்த மாதிரி மாத்தி மாத்தி இருக்கும். ஸோ இந்த 1ஐயும் நம்ம போய் சேர்த்துக்க கூடாது. Okay, sir. ஸோ அப்போ நமக்கு கொஷின்ஸ்ல அனதர் ரூட்னு கேட்கலாம், இல்லை டிகிரி கேட்கலாம், அப்படி இல்லாட்டினா என்ன கேட்கலாம்? ஈக்குவேஷன்ஸ் கேட்கலாம். Equation. ஓகே, தேர்ட் ஒன். இப்போ இங்கே நமக்கு ஃபார்ம் அண்ட் ஈக்குவேஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A rational coefficient. இதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, ஒரு பாலினாமியலோட ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கணும்னு பார்த்தோம். Rational coefficient ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்டா இருந்தாதான் இங்க இருக்கிற இர்ரேஷனல் ரூட்ஸுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம். conjugate pairs. காஞ்சுகேட் பேர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் மாத்திடுவாங்க. வித் Irrational போட்டு. இர்ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் நன்னு, கொடுத்துட்டு நன்னு. √5 + √2 அப்படின்னு கொடுத்துட்டு இதோட டிகிரி அப்படின்னு கேட்பாங்க. டிகிரி 4, 2, 3 நன்னு கொடுப்பாங்க. அப்ப என்ன நன்னு. வரணும் இதுக்கு? Irrational none எப்ப தான். நன்னு வரும்? Irrational coefficient இர்ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்டா இருந்துச்சுன்னா நன், none answer. ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்டா இருந்துச்சுன்னா 4. டிகிரி 4. அதே மாதிரி டிகிரியே கேட்காம இர்ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்னு வச்சுட்டு அனதர் ரூட்ஸ்னு கேட்பாங்க. இப்போ அந்த அனதர் ரூட்ஸ்ல போயிட்டு √5 - √2 -√5 அதுவும் none தான். + √2 -√5 -√2 ஆல் ஆஃப் தீஸ்ன்னு வரலாம், இல்லாட்டினா நன் ஆஃப் தீஸ்ன்னு வருது. அப்ப இர்ரேஷனல் கொடுத்துட்டாங்கன்னா இங்க நமக்கு என்ன வந்துடும்? None of நன் ஆஃப் தீஸ். சில டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆப்ஷனை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல நன் ஆஃப் தீஸ்ன்னு வரும், இன்னொரு இடத்துல போத் A and B இல்லைன்னா ஆல் ஆஃப் தீஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம இங்க முக்கியமா எதை பார்க்கணும்? நம்ம Irrational ரேஷனல் coefficient, கோஎஃபிஷியன்ட்ல இருக்கா rational இர்ரேஷனல் இருக்குதான்னு பார்க்கணும். சார் இப்போ இர்ரேஷனல் வந்தா எல்லாத்துக்குமே நன்மட்டு தான் வரும். அதுக்கு தனி டிகிரி இல்லைன்னா ரூட் எதுக்குமே இல்லையா சார்? வராது. அதுக்கு கான்ஜுகேட் பேரே இல்லையே. எஸ் சார். அப்ப எப்படி நம்ம வரும்? நம்ம எப்படி டிகிரின்னு சொல்ல முடியும்? ஓகே சார். ம் அதனால தான் அந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம் ரிமார்க்ல, த தியரம் 2 இஸ் நாட் ட்ரூ வென் எப்போ பார்த்தோம்? இர்ரேஷனல் Irrational கோஎஃபிஷியன்ட் ஆ. வந்து ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஈக்குவேஷன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. இப்போ இதோட நமக்கு ரூட்ஸ்லாம் என்னென்ன ரூட்ஸ் வரும்? √5 - √2 ரூட்டு, இன்னொன்று minus √5 √5 plus √2 minus √5 minus √2 minus minus √5 plus √2 minus root ப்ளஸ் √2. ஓகேங்களா? இப்போ நமக்கு f of x equal to x minus √5 minus √2. நான் ஃபேக்டரா எழுதுறேன்.
x minus root 5 plus root 2 plus root 2 x plus root 5 x plus root 5 minus root 2 or x plus root 5 plus root 2 கரெக்ட்டுங்களா? yes sir இப்போ இதில் ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ண மாதிரி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இதுக்கு ஒரு a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்போ இங்கே நமக்கு என்ன வந்துடும் எக்ஸ் மைனஸ் ரூட் 5 ஹோல் ஸ்கொயர் minus மைனஸ் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ரூட் 5 ஹோல் ஸ்கொயர் minus root 2 the whole square. ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எல்லாமே தனித்தனி ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஸோ இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் Square plus 5 2x root 5 plus 5 plus 5 minus 2 ஆம் இங்கே x square plus 2 root 5x x plus 5 minus 2 minus 2 அப்போ இங்கே x ஸ்கொயர் 5 minus minus 2ன்றது 3 minus minus 2x root 5 இங்கே x square plus 3 minus 2 plus 2x root 5 இப்போ இது என்ன ஃபார்முலா? A minus B must be a plus b sir. ஸோ இது A a minus A plus B. இது b. ஸோ அப்போ a minus b இன்ட்டு a plus b. ஸோ அகைன் அப்ளை பண்ணோம்னா என்ன வரும் x square plus 3 the whole square minus 2x root 5 the whole square. ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இங்கே எக்ஸ் பவர் 4 4 ப்ளஸ் Plus 9 6x ஸ்கொயர் square minus 4x square into 5 20 Five. 20x square. 20x square. ஸோ அப்போ அது ஆன்சர் என்ன வந்துடும் X power 4 minus 14x squared plus 9. ப்ளஸ் 9. ஸோ இது ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இது ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம எடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் 3 சமமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஒன்று காம்ப்ளெக்ஸில் எடுத்தோம் இன்னொன்று ரூட்ஸில் வந்து ஒரே ஒரு டேர்முக்கு மட்டும் ரூட் வர மாதிரி பார்த்தோம் இங்கே 2 டேர்முக்குமே ரூட்ஸ் வர மாதிரி பார்க்குறோம். புரியுதுங்களா? Yes, sir. ஓகே. Yes, sir. இப்போ நம்ம போன சம் பார்த்தோம்ல அதே தான். ஸோ இங்கேயும் நமக்கு வித் என்னன்னு கொடுத்துட்டாங்க ரேஷனல் கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3ன்றது ஒரு ரூட்ஸ். அப்போ இதுக்கு டிகிரி 4 வரும். ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் பவர் 4ல் வரப்போகுது. பட் இப்போ இதை நான் இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கிங்க எது ஈஸியாக இருக்குன்றதை பார்த்துங்க. இப்போ நம்ம போனதில் நம்ம ஃபேக்டர் வச்சு போட்டோம் கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதில் ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3 இது ஒன் ஆஃப் த ரூட் கரெக்டுங்களா? இப்போ நான் இதை வந்து எக்ஸ் ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3 இஸ் த ரூட். எக்ஸ் மைனஸ் ரூட் 2 ஈக்குவல் டு ரூட் 3ன்னு எழுதலாமா? இப்போ இதை நான் ஸ்கொயர் பண்ணுறேன். என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் 3. எக்ஸ் ஸ்கொயர் root 3 whole square. ரூட் 3 ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே X square 2 plus ரூட் 2x sir minus sir. இங்கே மைனஸா ஆமாம் sir. இங்கே ப்ளஸ் கரெக்ட் தானே? Yes sir. ஸோ இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் ஈக்குவல் டு 3 இப்போ நான் அகைன் இந்த 3 உள்ளார கொண்டு வந்துருங்க. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 Minus 1 minus 2 root 2x கரெக்டா? Yes sir. இப்போ அகைன் ஸ்கொயர் பண்ணுறோம். ஏன் ஸ்கொயர் பண்ணுறோம்? 4 root The root to cancel. ரூட் கேன்சல் ஆகணும். 4 வரதுக்காண்டி நம்ம ஸ்கொயர் பண்ணல. Root cancel. ரூட் கேன்சல் ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும்.
இதே மாதிரி 3 + √2 அப்படின்றது ஒன் ஆஃப் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னா இதோட ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா x = 3 + √2ன்னு எடுத்துட்டு x - 3 = √2 இப்போ ஸ்கொயர் பண்ணி x - 3 whole square = √2 square x square plus 6 minus 6x equal to 2 x square minus 6x plus 4 equal to 0. இதெல்லாம் ஒரு நிமிஷத்துல நான் போறது ஷார்ட்கட். நீங்க ஃபேக்டரா எடுத்துட்டு x minus 3 minus √2 1 x minus 3 plus √2 1 அப்படி எடுத்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி a minus b அப்படியும் போடலாம். பட் நமக்கு டைம் தான், எதுல நமக்கு டைம் மிச்சமாகுது, எதுல நமக்கு ஈஸியா இருக்குன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். புரியுதுங்களா? ஸோ இன்னொரு மேம் ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், அதுவும் எடுத்து போடலாம். சார் அந்த டவுட்ஸ் 3 + √2 கொடுத்துருக்கீங்களா, அதுக்கப்புறம் அந்த x = 3 + √2 எப்படி எடுக்கிறீங்க? இந்த 3 இந்த பக்கம் மைனஸ்ல வந்துரும்ல, x - 3. எந்த கொஸ்டின், எதுல டவுட் கேக்குறீங்க மேம்? இல்ல சார், x = 3 + √2ன்னு எழுதிருக்கீங்க இல்லையா, ஆமா, அது x - 3ன்னு எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாங்க. அந்த 3 இந்த பக்கம் மைனஸ்ல கொண்டு வந்ததா அவங்க பார்க்கல, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம். இது இங்க உள்ளார கொண்டு வர்றப்ப x - 3 அத equal to √2 வரும். சார் அந்த இது 3 + √2ன்னு கொடுத்துருக்கீங்களா, அது எப்படி எடுத்தீங்க? அது இது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன் மேம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி ஷார்ட்கட்ல போடலாம்னு எடுத்திருக்கேன். ஓகேங்க சார். அதாவது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் f of x = 0க்கு இப்போ நான் 3 + √2ன்றது ஒரு ஒன் ஆஃப் த ரூட்டா இருந்துச்சுன்னா இதோட ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு மெத்தட்ல போட்டிருக்கோம் முன்னாடி, 1வது சம்மோ 2nd சம்மோ. அதை இந்த மாதிரி மெத்தட்லையும் போடலாம்னு நான் இங்க போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்க சார். ஓகே, இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இதை. இப்போ இங்க நம்ம கேட்டோம்ல ஏன் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டே போறோம் அப்படின்னு. 4 வர வரைக்கும் ஸ்கொயர் பண்ணணும்னு கிடையாது, ரூட் கேன்சல் ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஓகே சார். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணினா என்ன வந்துடும்? x x + power 4 4 plus 1 minus 2x square 4 8x square 8x square. yes yes sir. sir. So அப்ப x power 4 minus 10x square Square plus 1. so இதான் இதோட ஈக்குவேஷன். இப்போ இதை நம்ம போன சம் போட்டோம்ல, தேர்ட் சம், yes sir. அது மாதிரியும் போடலாம். எப்படி? √2 minus √3 minus √2 plus √3 plus minus √2 minus √3 இந்த மாதிரி எல்லா ரூட்ஸையும் எடுத்து ஃபேக்டரா எழுதி அப்புறம் மல்டிப்ளை பண்ணி அப்படியும் கொண்டு வரலாம். ஸோ அதை மெத்தட் 1ன்னு வச்சுங்க, இதை மெத்தட் 2ன்னு வச்சுங்க. நீங்க உங்களுக்கு எது ஈஸியா இருக்குன்றதை சூஸ் பண்ணுங்க. ஸோ நமக்கு எப்படி சால்வ் பண்ணாலும் டைம் வந்து மிச்சமாகணும், அவ்வளவுதான். எங்களுக்கு எது டைம் சேவ் ஆகுமோ அது மாதிரி மெத்தடே ஃபாலோ பண்ணி சொல்லித்தாங்க சார். 2 வேணான்றீங்களா? வேணும்னு சொல்ல சார், ஆனா எங்களுக்கு வந்து டைம் கன்சம்ப்ஷன் முக்கியம் இல்ல சார். அப்படி இல்லை மேம், எப்பயுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க மேம், எல்லா மெத்தடும் தெரிஞ்சுக்கணும் மேம். நல்லது. தெரிஞ்சுக்கிறது நல்லது. நீங்க பிராக்டிஸ் பண்றது இப்ப மெத்தட் 2ல தான் ஈஸியா இருக்குது, டைம் சேவ் ஆகுதுன்னா நீங்க பிராக்டிஸ் பண்றது எதுல பிராக்டிஸ் பண்ணணும்? மெத்தட் 2ல மெத்தட் 2ல பிராக்டிஸ் பண்ணணும். எப்பயுமே எல்லா இதுல இப்ப நம்ம படிக்கிறதுலன்னு தெரிஞ்சுக்காதீங்க மேம். எந்த விஷயத்திலையும் நம்ம ஒரு ஒர்க் செய்யறோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை எந்த விதமாலாம் செய்யலாம்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுல எது நமக்கு ஈஸியா இருக்குன்றத அப்புறம் நம்ம சூஸ் பண்ணணும். எனக்கு எடுத்த உடனே ஈஸியா எது வருமோ அதை மட்டும் சொல்லிருங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள் நம்ம கத்துக்காமையே போயிடுவோம். ஸோ அதனால எனக்கு ஒன்றும் இல்லை, கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் இப்படி எழுதுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனா அது நமக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வராது. புரியுதுங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இல்லை நான் ஒரே மெத்தட் சூஸ் பண்ணணும்னா ஓகே, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கன்ஃபியூஸ் ஆகுதுங்களா நான் 2 மெத்தடா நடத்துறது? இல்ல சார். ஓகே. ஆக்சுவலாக நான் இப்போ போன ப்ராப்ளத்தை ஏன் அந்த மெத்தடில் சால்வ் பண்ணேன்னா அது நார்மல் மெத்தடு, எல்லாரும் படிக்கிறது, எல்லாரும் எக்ஸாமில் போய் அட்டன் பண்ணுறது. அப்போ நம்ம அவங்களோட மார்க் அதிகமாக வாங்கணும், நம்ம அவங்களோட சீக்கிரம் கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்?
Easy Shortcut. method same. ஷார்ட்கட்டு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம போன தேர்டு சம்மில் இதுதான் மேக்ஸிமம் எல்லாரும் நம்ம அட்டன் பண்ணுறது. இப்படி தான் சால்வ் பண்ணுவாங்க. Okay, sir. ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அதோட அனதர் ரூட்ஸ் எழுதுவாங்க, அதை ஃபேக்டராக எழுதுவாங்க, அப்புறம் மல்டிப்ளை பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. இது கண்டிப்பாக 1.5 நிமிஷம் ஆயிரும், 1 நிமிஷத்துக்கிட்டே வந்துடும். பட் நம்ம 30 செகண்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கணும். கொடுத்துருக்கிறத எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ரூட் வரக்கூடாது. ரூட் கேன்சல் ஆகுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயரிங் பண்ணிட்டே இருக்கணும் சார். ஸ்கொயரிங் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். இங்கே நம்ம இதே மாதிரி இந்த சம் ஒன்று எக்ஸாம்பிள் காமிச்சேன். இப்போ இதில் வந்து 3 ரூட்ஸ் இருக்குது. இப்போ இதே வந்து அடுத்து பார்ப்போம், நம்ம அடுத்தடுத்த சம்ஸில் பார்ப்போம். ஸோ இங்கே நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 3 + √2ன்றது மட்டும் ஒரு ரூட்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே இதே மாதிரி ஸ்கொயர் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டோம்னா இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 30 செகண்டில் முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ அதனால நான் ஒரு டிஃப்ரென்ஸுக்காண்டி நான் காமிச்சிருக்கேன். நான் புரியுதுங்களா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? புரியுது. ஓகே. சார் இதே இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கண்டுபிடிக்கும் போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாமாங்க சார்? இல்ல எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு f of x = 0 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனில் 3 + 4i அப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் த ரூட்ஸ்னா இன்னொன்று என்னவா இருக்கும்? 3 - 4i. -4i. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க கொஸ்டின் என்கிட்ட? இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாங்க. இங்க இந்த மாதிரி ஸ்கொயர் பண்றது கேக்குறாங்களா? எஸ் சார். இப்போ நீங்க இதுல நீங்க ரூட்டே கிடையாது, ஆ இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, 2 + i√3ன்னு வருது. இதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்ப இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த x ஸ்கொயர் கேன்சல் = பண்றதுக்கு ஸ்கொயர். 2 + i√3 2 அங்கிட்டு கொண்டு வந்துட்டு, ஓகே சார். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுது எஸ் சார், எஸ் சார். ஆ ரூட் கேன்சல் பண்ற மெத்தட்ல இது ரூட் யூஸ் கேன்சல் பண்ணலாம். பண்ற மாதிரி இருக்குதுன்னா அந்த ஸ்கொயர் ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகே சார், ஓகே சார். இப்போ 3 + 4iல நீங்க இதை x ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு இதை உள்ளார கொண்டு வந்துட்டு ஸ்கொயர் பண்ணிட்டு ரூட்டை கேன்சல் பண்ணி, ரூட்டே இங்கே இல்லையே நமக்கு. ஓகே சார். பட் ஆனால் அதை ட்ரை பண்ணி பாருங்க, சேம் ஆன்சர் வருதான்னு பாருங்க. ஓகே சார். ஒரு டவுட் வந்துருச்சுன்னா நம்ம ஒரு புது ட்ரிக்கே கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ 3 + 4iன்றது ஒரு ரூட்டு, 3 - 4iன்றது ஒரு ரூட்டு. இதை நீங்கள் ஃபேக்டராக வச்சு மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. இந்த மெத்தட் இப்போ நம்ம புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கிறோம்ல, இதில் x ஈக்குவல்ட்டுன்னு இதை வச்சு -3ஐ கொண்டு வந்துட்டு ஸ்கொயர் பண்ணி அதே ஆன்சர் வருதான்னு பாருங்க. டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா அதை தூக்கி உரம் கட்டிடுங்க, அவ்வளோதான். ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இங்கேயும் நமக்கு அதே தான். ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்டு 1 + √5ன்றது ஒரு ரூட்டு, இன்னொன்று என்னது 1 + i√5ன்றது இன்னொரு ரூட். i√5. எஸ் சார். இப்போ இதுக்கு டிகிரி என்னது? 4 சார். 4 ஆன்னு கேட்கக்கூடாது. 4 சார். 4. 1 + √5ன்றது ஒரு ரூட்னா இன்னொரு ரூட்ஸ் 1 என்ன? - 1 - √5. √5. இங்க 1 + i√5னா 1 - i√5. i√5. இப்போ இதை நம்ம 2 விதமா போடலாம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஃபேக்டரா எடுத்துக்கலாமா? எஸ் சார். மெத்தட் 1 இப்படி எடுத்துக்கிறேன். x - 1 - √5 x - 1 + √5 x - 1 - i√5 x - 1 + i√5 இப்படி எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்படி இல்லாட்டினா இப்போ நம்ம ஒன்று பார்த்தோம்ல, ஸ்கொயர் x = 1 + √5, இன்னொன்று x = 1 + i√5. இப்போ இங்க x - 1 = √5ஆம். எஸ் சார். ஸ்கொயர் பண்ணனும். x - 1 whole square = 5. √5. x square + 1 - 2x = 5. இப்போ x square - 2x +1 - 4. கரெக்டா?
Yes, sir. இங்க I root 5 whole square. X square 1 -5. minus 2x equal to -5. -5. So, அப்போ x square minus 2x plus என்னது 6 6. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிக்கணும்? ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும். இது ரெண்டையும் x square minus 2x minus 4 x square minus 2x plus 4. இது என்ன ஃபார்முலா? A plus B into A minus B. இல்ல sir. B மாறுறது எப்படி B வரும் 4 6 ஆ. இருக்குல்ல கரெக்டா அவங்க சொன்னது? தப்பு இங்க இல்ல என்ன இல்ல இருக்கு? sir. B மாறுது மாறுது இல்ல? அப்ப நம்ம என்ன yes பண்ணணும்? sir. மல்டிப்ளிகேஷன் தான். அப்படி ஸ்ட்ரைட்டா எல்லாம் இண்டிவிஜுவல் மல்டிப்ளிகேஷன். x power 4 2x cube 6x square X square minus 2x 2x cube plus 4x minus 12 square 8x minus 24 equal to கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இப்போ ஆன்சர் என்ன வருது? x power 4 minus x cube. 4x ம் minus 4x cube அடுத்து plus 6x plus 6x minus square 4x plus 20x minus 4x minus 24 மைனஸா பிளஸ்ஸா? minus 24 minus 24. ஸோ இது ஆன்சர். ஸோ நம்ம இப்படியும் போடலாம், இல்லாட்டினா இங்கேயே நீங்கள் ஃபேக்டரில் a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இந்த ஃபார்முலா எடுத்தும் போடலாம். ஓகே சார். ஸோ ரெண்டுத்துலேயுமே ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகே சார். ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம இந்த நம்ம பார்த்துருக்கிற இந்த ஒரு 5 ப்ராப்ளம்ஸுமே பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. ரூட்ஸ்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஈக்குவேஷன் ஈக்குவேஷன். இப்போ இந்த நம்ம ப்ராப்ளத்தில் ரூட்ஸை கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்கலாம், அந்த ரூட்ஸை கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனோட டிகிரி கேட்கலாம், இல்லாட்டினா அந்த ரூட்ஸை கொடுத்துட்டு அனதர் ரூட்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கிற வரைக்கும் நம்ம கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன். நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இதோட நமக்கு என்ன கேட்குறாங்க? சொல்யூஷன் சொல்யூஷன். ஸோ இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி டைப்பில். இப்போ இங்கே கவனிங்க, சால்வ் த ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் 37x மைனஸ் 35 ஈக்குவல் டு 0. whose ஒன் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 3 ப்ளஸ் ரூட் 2. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு எத்தனை ரூட்ஸ் வரும்? 3 roots sir 3 ரூட்ஸ் வரும். பட் ஆனால் அவங்க ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க. இன்னொரு ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும்னே அவசியம் கிடையாது, டேரெக்டாக 3 எழுதிடலாம். minus root 2. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது 3 ப்ளஸ் ரூட் 2. அப்போ கண்டிப்பாக இன்னொன்று என்னவா இருக்கும்? 3 minus 3 மைனஸ் ரூட் 2. இதை தாண்டி இன்னொரு ரூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? Yes sir. Yes sir. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ரூட் 2, எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் 2 ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 6x ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 7 6x plus Yes sir. ப்ளஸ் 7 7 ஈக்குவல் டு 0. இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்னது? 11x ஸ்கொயர் ப்ளஸ் 37x மைனஸ் 35 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x minus 6 ப்ளஸ் 7. Plus plus 7. 7 கொடுத்துருக்கிற ரூட்டை வச்சு நான் ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டுங்களா? Yes sir. yes sir அப்போ இது வந்து ஃபேக்டரா? Yes sir. yes sir Remaining இன்னொரு ஃபேக்டர் என்ன இருக்கும்? எனக்கு x term linear லீனியர் ஃபேக்டரா இருக்கும். linear என்ன ஃபேக்டரா இருக்கும்? linear இப்போ இந்த லீனியர் ஃபேக்டரை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? x plus x plus b. இப்போ நான் ஏ என்ன பி என்னன்னு கண்டுபிடிச்சேன்னா போதும், மூணாவது ரூட் கிடைச்சிரும். கரெக்டுங்களா? Yes sir. Yes sir. நான் ப்ராப்ளத்தை ரொம்ப சுற்றி ப்ராப்ளமாக நடத்தலை, எப்படி டேரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரியே ஷார்ட்டாக முடிக்கலாம்னு தான் நடத்திட்டு இருக்கேன்.
ஓகே சார். இப்போ நமக்கு 3 + √2 அப்படின்றது ஒன் ஆஃப் த ரூட்ஸு. இது கூட நீங்கள் எடுக்க தேவையில்ல. 3 + √2ன்றது ஒன் ஆஃப் த ரூட்னா அதை எக்ஸ் ஈக்குவல்னு எடுக்கிறேன். இதுலேருந்து எனக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. கொடுத்துருக்கிறது கியூபிக் ஈக்குவேஷனில் ஒரு ஃபேக்டர் எனக்கு இங்கே கிடச்சிருச்சு. கண்டிப்பாக இன்னொரு ஃபேக்டர் என்னவா தான் இருக்கும்? லீனியராக லீனியர் இருக்கும். ஈக்குவேஷன். இப்போ நான் என்னோட எய்ம் என்னது? ஏயும் பியும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பண்றேன் சார். இப்போ அப்படியே கம்பேர் பண்ணுங்க. எனக்கு ஏயோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ். எக்ஸ் கியூப். எஸ் சார். எஸ் சார். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் ஏ என்னது? ஒன்னு சார் 1. இந்த எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1. இங்கே இதை 1. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஏ எக்ஸ் கியூப். நான் மற்றதெல்லாம் எதையுமே எடுக்கல. ஃபுல்லாலாம் மல்டிப்ளை பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது ரெண்டையும் ஃபுல்லாக உட்காந்து மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு அப்புறம்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. எனக்கு Okay, ஏயும் பியும் மட்டும்தான் தேவை. அப்போ எக்ஸ் கியூப் எடுத்தேன்னா ஏ மட்டும்தான் இருக்கும். ம். எக்ஸ் எல்லாம் எஸ் சார். எடுத்தேன்னா 6ax 7ax வரும், மற்றதெல்லாம் வரும். அதனால ம். எக்ஸ் கியூப் எடுக்கிறப்ப டைரக்டா எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 1 ஏ. இப்போ எனக்கு A பி யோட கண்டுபிடிக்கணும். கான்ஸ்டன்ட் ஆ. இல்ல சார். கான்ஸ்டன்ட் வேல்யூ. கான்ஸ்டன்ட் எடுத்துட்டீங்கன்னா பி ஈக்குவல் டு என்னது? 7b equal to minus 30. 7b மைனஸ் ஈக்குவல் டு 35. மைனஸ் மைனஸ் 35. 35. B is B equal to equal minus 5. to பி 5 minus ஈக்குவல் 5. டு மைனஸ் 5. அப்போ எனக்கு ஃபேக்டர் என்னது? எக்ஸ் மைனஸ் 5. ஸோ இங்கே ax + b ன்னு எடுத்தோமா? Ax plus B. x மைனஸ் X X minus 5. 5. X minus 5. அப்போ ரூட் என்னது? 5 sir. 5. 5. X 5. அப்போ 3 + √2ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 3 minus √2 வந்துடும். இன்னொன்று என்ன வந்துடும்? 5. ஸோ அப்போ the other roots are 5, 3 minus √2. இது அவங்க கொடுத்துருக்கிற ரூட். புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கோன்னு? சார் ஏஎக்ஸ் பிளஸ் பின்றது நம்மளே எடுத்துக்கணுமாங்க சார்? இது வந்து லீனியர் லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம். ஓகே ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஏன் அங்கே ax + b எடுத்துக்கிறோம் சொல்லுங்க. நம்ம சம்ல வந்து x cube இருக்கு சார். x cube ஆ. minus 11x அதுக்காக. ஸ்கொயர் இருக்கறனால லீனியர் X ஸ்கொயர் கண்டுபிடிச்சு. ஏற்கனவே டிவிஷன் அல்காரிதம் ஒன்று படித்தோம் எஸ் கிளாஸ் சார். 1ல. எஸ் சார். டிவிஷன் அல்காரத்தில் டிவைசரோட டிகிரியோட ரிமைண்டரோட டிகிரி என்னவா இருக்கணும்னு பார்த்தோம். கம்மியா இருக்கும். லெஸ் தெனாக இருக்கணும்னு சின்னதா பார்த்தோம். இருக்கு. எஸ் சார். கரெக்டுங்களா? எஸ் சார். எஸ் அப்போ சார். இங்கே எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. கண்டிப்பாக அதோட டிகிரி கம்மியாக வரணும்னா 2ஓட கம்மியாக 1 தான் வரும். அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன தான் வரும்? Linear லீனியர் equation. வரும். அதனால நமக்கு எடுத்திருக்கிறோம். சார் ஒன் டவுட் சார். சொல்லுங்க சார். சார். இப்போ ஆப்ஷன்ல வந்து 5ன்னு இருக்குல்ல சார், ம் ஆப்ஷன்ல அந்த 5 நம்ம ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் அந்த எக்ஸ் கியூப் மைனஸ் அந்த ஈக்குவேஷன்ல போட்டாலே 0 வந்துடும்ல சார்? வரும் சார். வரும். சப்ஸ்டிட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டா நம்ம 10 செகண்ட்ல கூட அந்த கொஸ்டினை முடிக்கலாம்ல சார்? அதாவது ஆப்ஷன்ஸ்ல இருந்து போகலாம். இப்போ நான் இதில் கொஸ்டின்ஸில் வந்து ஒரு ரூட் கொடுத்துட்டு அதர் ரூட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். 3 minus √2ன்னு. இப்போ இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி 4 ஆப்ஷன்ல இருந்தும் போகலாம். ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. இப்போ இங்கே இதில் வந்து ஒன்று 5, இன்னொன்று -5, 2, 3. இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 3 வந்துருச்சு, இங்கே 5 வந்துருக்கு. எதுலேருந்து ஆரம்பிப்பீங்க? சார் அப்படியே இது ஏன்னா இது இவ்வளோ தூரம் பண்ணக்குள்ள அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குமோ? எப்படி வேணால் சூஸ் பண்ணலாம் சார். ஃபஸ்ட்டு 3 அப்ளை பண்ணலாம். இதில் 0 வருதான்னு பார்க்குறீங்க. -5 அப்ளை பண்ணுறீங்க, 0 வருதான்னு பார்க்கலாம். 2 அப்ளை பண்ணுறீங்க, 0 வருதான்னு பார்க்கலாம். அடுத்து 5 அப்ளை பண்ணுறீங்க, 0 வருதான்னு பார்க்கலாம். எதில் 0 வருதோ அதுதான் இதுக்கு ரூட்ஸ். இது நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸில் படித்தது தான். ஓகே. ஸோ நம்ம f(x) = 0ல் f(a) 0வா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக a என்னன்னு பார்த்துருப்போம், ரூட்டுன்னு பார்த்துருப்போம். ஸோ அதை நம்ம எப்படி வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு இந்த ஆப்ஷன்ல இருந்தும் போகலாம், இல்லைன்னா இந்த மெத்தட்லையும் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் இங்கே நமக்கு வந்து 5 வந்திருக்குது. இப்போ சார்ஸ் கேட்ட மாதிரி 5 அப்ளை பண்ணலான்னு. இப்போ எனக்கு 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏல 3 + √2, 3 minus √2, √2 + √3, √2 minus √3.
இப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஏபிசிடியில் இதில் ஏதோ ஒன்று ரூட்டாக வரப்போகுது, என்ன பண்ணுவீங்க? அப்ளை தான் சார் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொன்றா 3 + √2 அப்ளை பண்ணி 0 வருதான்னு செக் பண்ணுவீங்களா? போட முடியாது சார் அப்படி. இல்ல சார். பண்ணினா எக்ஸ் கியூப் இருக்கும். இதை நீ கியூப் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அதுக்கே ஒரு டைம் ஆயிரும். புரியுதுங்களா நான் என்ன கேட்குறேன்னு கொஸ்டின்? எஸ் சார், எஸ் சார். ஆ அப்போ இங்கே நம்பர்ஸில் என்ன நம்பரில் இருக்கணும்? ரியல். இப்போ இந்த இடத்துல 5 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இது நமக்கு 5னா இப்போ டேரெக்டாக இதில் அப்ளை பண்ணிடலாம், 1ன்னு அப்ளை பண்ணிடலாம், 2ன்னு அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி ரூட் வந்துருச்சு. இப்போ இந்த 4 ஆப்ஷனை போய் இங்கே நான் ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணி செக் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல நமக்கு டைம் அதிகமாகும். அப்போ நம்ம எந்த இடத்துல எந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி பண்ணோம்னா டைம் மிச்சமாகுன்றதை நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சிருக்கணும். இப்போ 4 ஆப்ஷனில் இந்த மாதிரி ஜஸ்ட் 1 2 3 4ல் இந்த மாதிரி ஒரு ஹோலாக இருந்துச்சு அப்படின்னா, நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி டைரெக்டாக ஆப்ஷனில் போயிருந்து அப்ளை பண்ணி 0 வருதான்னு செக் பண்ணிக்கிங்க. அது இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தடு, டைமு மிச்சமாயிரும். இல்லை இந்த மாதிரி ரூட் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ நம்ம சால்வ் பண்ண பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதில் டைம் மிச்சமாகும். இங்கே நான் ஆப்ஷனில் இருந்து தான் போய் அப்ளை பண்ணுவேன்னு போட்டிங்கன்னா டைம் அதிகமாயிரும். புரியுதா சார்? ஓகே சார். ஓகே சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். சார் தியரம் 2ல ரேஷனல் கோஎஃபிஷியண்ட்டாக இருந்தால் ரூட்ஸ் வந்து இர்ரேஷனல் கான்ஜுகேட் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களா சார்? இப்போ இது இந்த இப்போ கொடுத்துருக்கீங்களா இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிறது எல்லாமே வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து ரேஷனல் தானே சார்? ஆமா. அப்போ இதுல வந்து ரூட்ஸ் வந்து 2 தானே சார் ரேஷனல் வரணும்? கோஎஃபிஷியண்டா இருந்தா இர்ரேஷனல் கான்ஜுகேட் பேர்ஸ் தான். சார் இர்ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் தான் வரக்கூடாதுன்னு. வரக்கூடாது சார். ம் இப்போ இதுக்கு டிகிரி வந்து 3 வருதுல்ல சார்? சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. இந்த ஈக்குவேஷன்ல இர்ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் இருக்குதா? இல்ல சார். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல சார், டிகிரி வந்து 2 இருக்கும் இர்ரேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல சார். இப்போ அந்த மாதிரி இப்போ இதுக்கு 3 வரத்துக்கு வாய்ப்பும் இருக்குல்ல சார்? டிகிரி வந்து 3 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குல்ல சார்? இல்ல என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு சரியா புரியல சார், டவுட். அவங்க கேக்குறதுக்கு நான் ஆன்சர் பண்றேன் சார். இப்போ இங்க கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் வந்து வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட். ஆமா சார். ஓகே. இதுக்கு டிகிரி வந்து 3 சார். டிகிரி 3 அது பட் ஈக்குவேஷன் தானே கொடுத்துட்டாங்க. ஆமா சார், ஈக்குவேஷனா இருக்கு சார். ம் இதுக்கு முன்னாடி வந்து ரேஷனல் ரூட் கொடுத்துட்டு இருந்து ம் அதுக்கு டிகிரி கேட்டா ம் 2 தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் சொன்னீங்களா சார்? அப்ப அதுல 3 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குல்ல சார்? ரூட்ஸ் வந்து இர்ரேஷனலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு ரூட் வந்து ரியலாவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? இருக்கு கரெக்ட். நீங்க இப்ப புரியுது என்ன கேக்குறீங்கன்னு. அதாவது 3 + √2ன்றது ஒரு ரூட்டா இருந்துச்சுன்னா 3 மைனஸ் ஒரு ரூட்டா இருக்கும். அப்ப டிகிரி கேட்டாங்கன்னா 2 தான் வரணுன்றது கம்பல்ஷன் கிடையாது, 3யும் வரலான்றீங்க. ஆமா சார், அதேதான் சார். கரெக்ட், வரலாம். நாம் ஆக்சுவலா அந்த இடத்துல சரி சார். கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிடுவாங்க, நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி 2 ஆப்ஷன், அதாவது 2வும் வரலாம் 3யும் வரலான்ற மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஓகே சார், ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வித் ரியல் எனக்கு ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா, இங்கே 5. இதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். அந்த மாதிரி இல்லாமல் அதை கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ தான் நம்ம அதை கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் கொஸ்டினை கரெக்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கன்றது. இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். சார் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து ஜென்ரலாக பார்த்தோம், ஈக்குவேஷன் எதுவுமே கொடுக்காம f(x) = 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருந்து இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துட்டு எனக்கு இதோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் ரூட் பீட்டான் இருந்துச்சுன்னா இதோட டிகிரி கேட்டாங்கன்னா நம்ம முதல்ல எல்லாமே 2ன்னு சொன்னோம். ஆமா ஏன்னா ஆல்ஃபா மைனஸ் ரூட் பீட்டான்றது அனதர் ரூட்ஸு,
அப்போ இது கண்டிப்பாக இங்கே 2 ரூட்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுக்கு டிகிரி 2 தான் வரும்னு நம்ம சொன்னோம். எஸ் சார். இப்போ சார் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இங்கே எனக்கு 3 + √2ன்றது ஒரு ரூட்டாக இருந்துச்சுன்னா இங்கே எனக்கு டிகிரியும் 3 வருது இல்லை சார்ன்றார். அப்போ இதில் ஒரு ரூட்டு எனக்கு வந்து இங்கே ரியல்லையும் வருது இல்லை. அப்போ Yes, அந்த மாதிரி sir. ஆப்ஷன்ஸ் வரப்ப எனக்கு டிகிரி 3யும் வரலாம்ல, 2 தான் வரணும்னு கம்பல்ஷன் கிடையாது இல்லைன்னு சார் கேட்குறாரு. ஸோ அந்த Yes, sir. மாதிரி கொஷின்ஸ் வர்றப்ப இங்கே நமக்கு f(x) be the polynomial இந்த இடத்துல வித் ரியல் ரூட்ஸ் வித்தவுட் ரியல் ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் மென்ஷன் பண்ணிடுவாங்கன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்க சார். அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டினா மேபி 2 ரூட்ஸு இல்லாட்டினா அட்மோஸ்ட் 3 ரூட்ஸ் அப்படி வந்து கொடுப்பாங்க. அந்த அட்லீஸ்ட் அட்மோஸ்ட்டை சேர்த்துக்குவாங்க. சார் புரியுதுங்களா? புரியுது சார், புரியுது சார். ஆ ஓகே. இப்போ நெக்ஸ்ட் செகண்டு. ஸோ சார் அந்த மாதிரி கொஸ்டின் வரப்ப நம்ம அட்லீஸ்ட் 2 ரூட்ஸ்னு போட்டுக்கலாமாங்க சார் ஆன்சர்? அது கொஸ்டினை பொறுத்து தான் மேம். இப்போ அட்லீஸ்ட் 2 இப்போ ஆக்சுவலாக இப்போ இதே இதில் இப்போ நமக்கு டிகிரி 5 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க சார். நான் இப்போ அடுத்தடுத்த சம் சால்வ் பண்ணுறேன். x⁵ வச்சு ஒரு சம் சால்வ் பண்ணுறோம். ஓகேங்க சார். அதில் 2 இராஷனல் ரூட்ஸ் கிடைக்கும், 2 ரியல் ரூட்ஸும் கிடைக்கும். எஸ் சார். அப்போ அங்கே எனக்கு டிகிரி வந்து 5 வரும். எஸ் சார். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? இப்போ நம்ம புரியுங்க கியூபிக் அதாங்க சார். அப்ப நம்ம அந்த ஆப்ஷன்ல அட்லீஸ்ட் 2 ரூட்ஸ்ன்றப்ப நம்ம அப்போ 2 ரூட்ஸ்க்கு மேல இருக்கலாம். டிகிரின்றது நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. எதை பொறுத்து இந்த ஓகேங்க டிகிரி சார். கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற கொஷின்ல அதாவது வித் ரூட்ஸ் எது மட்டும்தான் வருதுன்றதை மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேங்க சார். ஸோ இதுக்கு வந்து ஒன்லி த ரூட்ஸ் ஆர் இர்ராஷனல் ரூட் மட்டும்தான் இருக்குது. இந்த இதுக்கு வித் ஒன்லி த காம்ப்ளெக்ஸ் ரூட் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு ரியல் ரூட்ஸ் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஒரு ரூட்டை வச்சு நம்மளால டிகிரி சொல்ல முடியும். ஓகேங்க சார். இது ரொம்ப ஓகேங்க ரொம்ப சார். முக்கியமான விஷயம். கொஞ்சம் புரியலைன்னா நல்லா கேட்டுக்குங்க என்னன்றத. வெளியே போ. அதாவது ஒரே ஒரு ரூட் கொடுத்துட்டு டைரக்டா டிகிரி நம்மளால சொல்லிட முடியாது. அந்த ஒரு ரூட் கொடுத்துட்டு நான் டிகிரி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா அங்க whose one of the roots நீங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த Yes, sir. whose one of the rootsன்றது அவங்களே கண்டிஷன் கொடுத்துருவாங்க. ஒன்லி த இர்ராஷனல் ரூட்ஸ் இல்லைன்னா ஒன்லி த காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ ஓகேங்க நமக்கு சார். ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணோம்னா 1 ± √3 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ரியல் ரூட்ஸே கிடையாது, ஒன்லி நமக்கு இராஷனல் மட்டும்தான் வருதுன்னா இப்போ நமக்கு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஈக்குவேஷன் f(x) = 0ல எனக்கு 1 + √3ன்றது ஒன் ஆஃப் த ரூட் அப்படின்னா இதில் அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க நோ ரியல் ரூட்ஸ் இல்லைன்னா ஒன்லி த இராஷனல் ரூட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு டிகிரி என்னன்னு சொல்லிடலாம் நம்ம. இர்ரேஷன்ல 2 ரூட்ஸுங்க சார். அப்போ ஒன்லி 2 தான் வரும், டிகிரி 2ன்னு சொல்லிடலாம். ஓகேங்க சார். அந்த மாதிரி மென்ஷன் பண்ணலைன்னா டிகிரியை நம்ம அசியூம் பண்ண முடியாது. இதுதான் நமக்கு கான்செப்ட். ஓகேங்க சார். ஓகேங்க சார். சார் இப்போ ரூட்ஸ் மட்டும் கொடுத்து டிகிரி கேட்டாங்கன்னா இப்ப 3 + √2 அப்படின்னா அதனோட டிகிரி மட்டும் கேட்டாங்கன்னா கண்டிப்பா 2 தானேங்க சார். அதுக்கு 3ன்னு சொல்லக்கூடாது தானே? என்ன கேக்குறீங்க சார்? ரூட்ஸ் வந்து இப்போ 3 + √2ன்னு கொடுத்து இதனோட டிகிரி என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா 2 தானே சொல்லணும், 3 சொல்லக்கூடாது தானே? அதோட டிகிரி என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க சொல்றது ஓகே. அதை x = 3 + √2 அப்படி எடுத்து நீங்க போட்டுட்டு இதோட டிகிரி என்னன்னு கண்டுபிடிப்பீங்க, அது ஓகே. அது ஓகே. அது நம்ம சொல்லல. ஒரு பாலினாமியலோட டிகிரி கேட்டாங்கன்னா பாலினாமியலோட டிகிரி கேட்டாங்கன்னா அப்ப அது நமக்கு கொடுத்துருக்கிறது இர்ராஷனல் இருந்துச்சுன்னா கான்ஜுகேட் பேர் வரும். அதுல ரியல் ரூட் வருமா வராதான்றதை அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. ரியல் ரூட் வரும் வரலன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா டிகிரி ஈஸியாக எழுதிடலாம். ஸோ நம்ம அடுத்து ஒரு 2-3 சம்ஸ் இந்த x⁴, x⁴ இருக்கும். ஸோ அதில் நம்ம சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரு சம் தானே பார்த்துருக்கோம். ஓகே சார். ஓகே, இப்போ இங்கே நமக்கு 3x³
23x square 72x minus 70 equal to 0. Whose one root is என்னன்னு கொடுத்துட்டாங்க 3 plus root of minus 5. I root 5 இப்போ இது வந்து 3 plus plus I root root 5. root 5. இப்போ இதோட 3 minus I root ஒரு 5. ரூட் கொடுத்துட்டாங்க, ரிமைனிங் ரூட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். Yes, sir. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ABCD இதில் பாருங்க, இதில் ஜஸ்ட் எல்லா இதுவுமே இப்போ 3 4 2 5 இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், நீங்கள் Substitute பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன்ல உள்ள ABCDல உள்ளதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எது 0 ஆகுதோ அதான் அதுக்கு Zero. ரூட். Okay, sir. சப்போஸ் இப்படி வருது 5/2 3/5 root 5/3 root 2/5. இப்போ என்ன பண்ணலாம், rational ஸோ உங்களால் இந்த மாதிரி ரேஷனல் ரூட்டில் வரப்போது உங்களால் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி 0 பண்ண முடியும்னா போடலாம். அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு தெரியல, நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்கன்னு. அப்படி இல்லாட்டினா இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிற மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். Okay, sir. இந்த மாதிரி சிம்பிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்க, ஆப்ஷனில் போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூஸ் 3 4 5 2 அப்ளை பண்ணி எந்த வேல்யூக்கு 0 வருதோ அதுதான் கண்டிப்பாக அதோட ஒரு ரூட்டாக இருக்க போகுது. இல்லை 5/2 அப்ளை பண்ணாலும் இங்கே 5/2 ஹோல் கியூப் 5/2 ஹோல் ஸ்கொயர் 72 into 5/2 அப்ளை பண்ணி பாருங்க 0 வருதான்னு. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? Yes, sir. Okay, sir. இந்த மாதிரி ரூட்ல வந்துட்டாலும் இப்போ 3 into √5/3 ஹோல் கியூப் அப்படின்னா கொஞ்சம் 25 √5 அப்படின்னா ரூட் வந்துக்கிட்டே இருக்கும். அதை போய் சிம்பிளிஃபை பண்ணிட்டு டயத்தை வேஸ்ட் பண்றதுக்கு டைரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம், மெத்தட்ல போட்டுட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். Okay. இப்போ இங்க x ஈக்குவல் டு 3 பிளஸ் I √5 எடுத்துக்கோமா. Okay. Yes, sir. x minus X 3 minus whole square 3 whole square equal to I root 5 the whole square. I √5 whole square X square plus 9 Square plus 9 minus 6 equal to minus 5 minus 5. minus plus 5 5. வந்துருமா. Okay, sir. Now x squared minus 6x plus 14 equal to 0. 0. இப்போ இது ஃபேக்டர். Yes, sir. இப்போ நம்ம போன டைம் எழுதணும்ல 3x³ 23x square 72x 70 Minus equal to 70 equal to x square minus 6x plus 14. Linear equation ax plus b. ax plus b. இப்போ x கியூபோட கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணீங்கன்னா 3 ஈக்குவல் டு a equal to a. Yes, sir. கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது 14b is equal to minus 70. 20. b equal to minus 5. minus 5 ஆம். Yes, sir. இப்போ எனக்கு ஈக்குவேஷன் என்ன வந்துருச்சு 3x minus 5. minus 5. அப்ப 3x minus 5 equal to 0 னா x equal to என்னது 5/3. 3. 5/3 minus 5/3 5/3 தானே. 5/3, sir. 5/3 only, sir. அப்ப எனக்கு ரூட் என்னது 3 plus I I √5 3 minus I root 5. minus I Minus √5 I root 5. 5/3. ஸோ இது ஜஸ்ட் இது ஒரு நிமிஷம் கூட ஆகாது இதெல்லாம். Okay, sir. அப்படியே நம்ம வந்து ஸ்கொயர் பண்றோம், கம்பேர் பண்றோம், கோஎஃபிஷியன்ட்டை ஏபி கண்டுபிடிக்கிறோம், நமக்கு ஆன்சர் வந்துடும். Okay, sir. ஓகே நெக்ஸ்ட். இப்போ இதுல நமக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க 1 plus 3i Root இல்லை. x³ plus 6x plus 20. ஸோ இப்போ இதில் நான் ஆப்ஷன்ஸ் எழுதுறேன், நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் என்ன ஆன்சர் வரும்னு. 2 minus 3/2 minus 2 2. இப்போ இதான் இந்த கொஸ்டினோட ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் ப்ராப்ளத்தை ஃபுல்லாக சால்வ் பண்ணலாமா, ஆப்ஷன்ல இருந்து போயிடலாமா?
ஆன்சர் -2 சார். ஆன்சரு minus -2 சார். அப்ப நம்ம இந்த மாதிரி எனக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நான் இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ண தேவையில்ல, சால்வ் பண்ண வேணாம் சார். சால்வ் பண்ண தேவையில்ல, டைரக்டா அப்ளை பண்ணி பார்க்குறோம். எது 0 வருதோ அதான் ஆன்சர். okay புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுது. okay ஆ, அப்படி இல்லாட்டினா நம்ம உட்காந்து ஃபுல்லா சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்ப நம்ம சால்வ் பண்ணணுன்றதையும் நான் சொல்லிட்டேன். ஆப்ஷன்ல இந்த மாதிரி சிம்பிளா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், சால்வ் பண்ணிக்கணும். பண்ணி போகணும். இப்போ இந்த சம்முக்கு எக்ஸ் பவர் 4ல கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் எக்ஸ் பவர் 5 எக்ஸ் பவர் 6 வரைக்கும் நான் சொல்லிடுறேன். எக்ஸ் பவர் 6 எல்லாம் கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் எப்படி ஷார்ட்டா நம்ம போடுறதுன்றது. இப்போ இதான் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஒன் ஆஃப் த ரூட் என்ன கொடுத்துட்டாங்க, -1 பிளஸ் என்னது i root ஐ சார் ஐ ஐ, அவ்வளவுதான். அது i தான் sir. -1 பிளஸ் ஐ அப்படி சுத்தி Yes sir, yes கொடுத்துருக்காங்க. sir. -1 பிளஸ் ரூட் -1ன்னு ஒரு பெரிய இது மாதிரி தெரியுது. ஆனா நமக்கு ரூட் என்னது, -1 -1 பிளஸ் ஐ. இப்போ எனக்கு ஆப்ஷன்ல இப்போ இதுக்கு மொத்தம் எத்தனை ரூட், 4 ரூட். 4 ரூட் சார். yes sir. இப்போ நான் இதோட அனதர் ரூட் என்னன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. -1 பிளஸ் ரூட் 2, 1 பிளஸ் ரூட் 3, 1 மைனஸ் ரூட் 2, -1 பிளஸ் ரூட் 2. ஸோ இப்படிலாம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், சம் போட்டோம் சார். சால்வ் பண்ணி தான். இப்போ இந்த ஆப்ஷன்ல இருந்து போய் அப்ளை பண்ண முடியுமா? முடியாது சார். முடியாது. இப்போ எனக்கு -1 பிளஸ் ஐன்றது ஒரு ரூட். அப்போ இன்னொரு ரூட் என்னது, -1 minus i -1 மைனஸ் ஐ. yes sir. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ஐ, எக்ஸ் மைனஸ் 1 சாரி எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் ஐயா, yes sir. Yes sir. கரெக்டா? yes sir, yes sir. இங்கேயும் எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் கிடையாது. இப்போ இது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி, எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர், அப்போ பிளஸ் 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 1 plus 2x பிளஸ் 2. minus plus 1 கரெக்டா? sir. yes sir. இப்போ எக்ஸ் பவர் 4x கியூப் plus 5x square plus 2x minus 2 equal to x square 2x plus 2. இது ஃபேக்டரா? Yes sir. yes sir. இங்க எனக்கு என்ன ஃபேக்டர் வரும், quadratic equation. இங்க லீனியர் ஃபேக்டர் வருமா? வராது சார். ஏன்னா x4 இருக்குல்ல. ax square plus c plus plus bx plus c. இப்போ இதை கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் a கண்டுபிடிக்கணும். அப்ப இதோட கோஎஃபிஷியன்ட் x power 4. x பவர் 4 ஓட One கோஎஃபிஷியன்ட் a 1. yes sir. அடுத்து b x or coefficient. ஸ்கிரீன் தெரியுதுங்களா மேம்? Yes sir. yes sir. x கியூப் x cube. Yes sir. x கியூப் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? b plus a sir. b plus 2a is equal to 4 sir. 2a லாம் 2a மா வருது? கரெக்ட். b பிளஸ் என்ன வருது? a 2a. a க்கு பதிலா 1 இப்போ போட்டுருங்க a க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா b ஈக்குவல் டு 2 அடுத்து 2 வரும். 2 இப்போ அடுத்து மற்றதெல்லாம் x இதெல்லாம் தேவையில்ல, நேரா c தானே தேவை. constant sir. நேரா கான்ஸ்டன்ட் போயிருங்க. 2c is equal to -2, c is equal to c ஈக்குவல் டு -1. அப்போ எனக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்னது? x ஸ்கொயர் 2x -1 ஈக்குவல் டு 0. ஸோ இதான் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு 2 ரூட்ஸ் கிடைச்சிரும்.
ஸோ இப்போ நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மெத்தட் தெரியும்ல? எஸ் சார். மல்டிப்ளை பண்ணா -1, சம் பண்ணா 2. ஆப்ஷன்ஸ் இருக்கா எதுவும்? சார் ஆப்ஷன் வருதா? வரல சார். இல்ல ஸோ அப்போ -2 வரல + or minus ஃபார்முலா தான் சார் யூஸ் பண்ணு. 4 root of 4 plus 4 + 4 by 2. by 2 ஸோ -2 + or minus 2 root root 8 by 2 by 2 இப்போ என்ன வந்துடும்? 2 and 8 minus plus plus or minus root 2. 1 plus or minus root 2. ஸோ அப்போ நமக்கு ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ரூட்ஸ் வந்துருச்சு? A and C. -1 + I, -1 minus I, -1 plus root 2, -1 minus root 2. அப்போ நமக்கு ஆப்ஷன் எது வரும்? Option D. D சார். Option D. -1 plus root 2. அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர் வரும். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி தான் ஆகணும்? சால்வ் பண்ணி மெத்தட் யூஸ் சால்வ் பண்ணி தான் நம்ம போடணும். ஸோ ஒரு ரூட் கொடுத்துட்டு வேற என்ன ரூட் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இந்த மாதிரி போடணும். சிம்பிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்ஷன்ல இருந்து போயிடலாம். ஓகே சார். அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கணும்ல சார், ax² + bx + cன்னு. ம் அதுக்கு பதிலாக x² + ax + bன்னு எடுத்துக்கூடாது சார்? அப்படி எடுக்கக்கூடாது சார். குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம் என்னது? x² + ax + c ஆ? இல்லைதான் சார், Coefficient. இல்லைதான் சார், ax² + bx + c. இதுதான் ஜெனரல் ஃபார்ம். சார் இப்போ நீங்க சொல்றது வந்து என்ன ஆயிரும்னா x² + 3x + 4 மட்டும்தான் குவாட்ரடிக்கு, 4x² + 2x + 3 வந்து குவாட்ரடிக்ல இல்லைன்ற மாதிரி வந்துடும். புரியுதுங்களா? புரியுது சார், புரியுதுங்க. ஸோ அங்கே ஏன்றது எது வேணா வரலாம். ஆமாம் சார். சார் அந்த இதுக்கு வந்து லாங் டிவிஷன் மெத்தட் எடுத்து செய்யறது கொஞ்சம் டீப்பா போகுமாங்க சார்? ஆமாம், அந்த மெத்தட் எடுத்துக்கலாம்ல? போடலாம். அதாவது கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணாம. கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணாம ம் அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்ம கிடைக்கும் போது அந்த கொடுத்திருக்க சம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தட் பண்ணும்போது நமக்கு இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும்ல சார்? கிடைக்கும் மேம். அதை போட்டுருவோமா? இந்த சம்முக்கு போடுவோம். எது ஈஸியாக வருதுன்னு பார்ப்போம். எது உங்களுக்கு சரி, கன்வீனியன்ட்டான? அது வந்து கொஞ்சம் லாங்கா செய்யற மாதிரி இருக்குமா? ஷார்ட்கட் இதுதானா என்னன்னு கேக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரே ஒரு, அதாவது கொடுத்துருக்கிற ஒரு ரூட்டை வச்சு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த ஈக்குவேஷனை சார். இங்கே நம்ம கொண்டு வந்துட்டோம் ஒரு ஃபேக்டரா. அப்போ ரிமைனிங் ஃபேக்டர் கண்டிப்பாக குவாட்ரடிக்காக இருக்கும். கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. ஏக்கும் பிக்கும் சிக்கு மட்டும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்துடும். இங்கே ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ஓகே. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு 1 - √5. அப்போ x - 1 ஈக்குவல் டு -√5 ஆம். x - 1 whole square equal to -√5 whole square, x² + 1 -2x equal to 5, x² - 2x -4 equal to 0. இப்போ நீங்க சொல்ற மாதிரி x⁴ 5x³ 4x² + 8x 8 இதை என்ன பண்ண சொல்றீங்க? டிவிஷன்ல போட சொல்றீங்க. x² - 2x -4. இப்போ எனக்கு இது டிவிஷன்ல போட்டா எனக்கு இங்க கோஷன்ட் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த கோஷன்ட்ல என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? quadratic equation. குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ நான் இதை ஃபுல்லாத்தையும் போட்டு குவாட்ரடிக் கண்டுபிடிக்கிறது எப்படி? இதை இந்த ஈக்குவேஷனோட போய் கம்பேர் பண்ணி கோஎஃபிஷியன்ட்டை கண்டுபிடிக்கிறது எப்படி? இதுதான் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது சரி. கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி, டைம் மிச்சம். புரியுதுங்களா மேம்? ஓகேங்க சார். இப்போ நீங்க இதுல என்ன பண்ணணும்னா x² மல்டிப்ளை பண்ணி x⁴ -2x³
மைனஸ் ஃபோர் எக்ஸ் minus ஸ்கொயர். இப்போ நீங்கள் இதில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மைனஸ் ப்ளஸ் நீங்கள் மாற்றி போட்டு 0 வரலன்னா கூட இங்கேயே டைம் போயிடும். ஓகேங்க சார். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ எனக்கு எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆயிரும். இங்கே எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 3x³ ப்ளஸ் 8x ஸ்கொயர். கரெக்டாக நான் எழுதுறது yes 8x. sir plus 8x இதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இந்த மெத்தடில். இப்போ எனக்கு இங்கே என்ன வரும், 3x³ 3x minus 3x அப்போ மைனஸ் 3x³ ப்ளஸ் plus 6x squared plus 12x. ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் மைனஸ் கேன்சல் minus plus 2x square 2x ஸ்கொயர் square minus 4x minus 8 8. ஸோ 2x ஸ்கொயர்னா plus 2 ப்ளஸ் sir. 2. Plus 2. 2x squared minus 4x minus ஸோ இப்போ இங்கே 0. இப்போ எனக்கு என்ன இது ஃபேக்டர் கிடைச்சிருக்கு, x ஸ்கொயர் Square minus 3x 3x ப்ளஸ் plus 2. இதை இப்போ சால்வ் பண்ணணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 x³ கான்ஸ்டன்ட் 3 ஸ்டெப்பில் இங்கே நமக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா மேம்? ஓகேங்க சார். இப்போ இதுல இருந்து இதை சால்வ் பண்ணணும். இப்போ எனக்கு minus 2 1x minus 3. ஸோ அப்போ 1 into 2 minus சரிங்களா? 1 ஸோ அப்போ எனக்கு ரூட்ஸ் வந்து 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √5. 1 ப்ளஸ் √5, இன்னொன்று 1 மைனஸ் √5, இன்னொன்று 2, இன்னொன்று என்னது 1. இப்போ இது நம்ம இப்போ இந்த சம்ல பிரச்சனை இல்லை. எனக்கு சப்போஸ் அனதர் ரூட்ஸ் கேட்டு நான் ஆப்ஷனில் கண்டிப்பாக என்ன தான் வரப்போகுது, 1 and 2. 1 2 தான் வரப்போகுது. அப்போ நம்ம இவ்வளோ போட தேவையில்லை. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஓகேங்க. okay இப்போ நம்ம சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தெரியுது ஏபிசிடியில் என்ன வரப்போகுதுன்னு நமக்கு. ஆனால் ஆப்ஷனில் ஒன்று 2 இல்லாட்டினா 0 இல்லாட்டினா -1 -2 இப்படி என்ன கொடுக்க போகிறாங்க. Yes. அப்போ நம்ம இதை சிம்பிளாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இதில் எந்த வேல்யூ கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணுறப்ப 0 கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்க சார். ஸோ பட் ஆனால் மெத்தட் தெரிஞ்சுங்க, டிவிஷன் மெத்தட்லையும் போடலாம். போன நம்ம கம்பேர் த கோஎஃபிஷியன்ட் பண்ண பார்த்தீங்களா, அதுலேயும் நம்ம போடலாம். ஸோ இங்கே சால்வ் த ஈக்குவேஷன் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 4x³ 6x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 கிவன் தட் என்ன கொடுத்துருக்காங்க, I ரூட் -1. இப்போ ரூட் -1ன்னா என்ன அர்த்தம், I ஐன்றது ரூட். அப்போ இன்னொரு ரூட் என்னவா இருக்கும், minus I Minus I. அப்போ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறதுல ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு கொடுத்துட்டாங்க. 2 ரூட்ஸ் தெரியும். இப்போ அதர் ரூட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? okay ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் என்னன்றதை சொல்கிறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்புறமா? ஓகேங்க சார். ஏன்னா எக்ஸ் பவர் 4லேயே 2 3 சம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்து எக்ஸ் பவர் 5ல நான் ஒரு சம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். Okay. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்ன்றதுன்னா -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. செக் பண்ணி பாருங்க. Okay. இப்போ இந்த சம்மை நம்ம டைரெக்டாக ஆப்ஷன்ல இருந்து போக முடியாது. கரெக்டா? ஆமா Yes sir. இப்போ எனக்கு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று -2 ப்ளஸ் ஐ கொடுத்துருக்கலாம், இல்லை இல்லாட்டினா 2 ப்ளஸ் ஐன்னு கொடுக்கலாம், 2 மைனஸ் ஐன்னு கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு நன்னு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஆப்ஷன்லேருந்து நம்ம இதில் போய் என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ இங்கே எக்ஸு -i 1, இன்னொன்று எக்ஸு ப்ளஸ் ஐ 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈக்குவேஷன் வந்துடும். அப்புறம் கம்பேர் த கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் பவர் அந்த இதை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? okay okay sir மேம் சால்வ் பண்ணி காமிக்கணுங்களா இல்லை போட்டுடலாமா? போட்டுடலாம் சார். ஓகே. ஸோ இதையுமே நம்ம நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எக்ஸு ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கணும், 2 plus 2 + √3
x minus 2 whole square To the whole equal square to equal to root 3 root 3 square x square plus square 4x minus अरे minus 4x plus x 4 minus equal 3 to 3. equal to No, 0 minus 3. 0. X square minus 4 plus 1. plus 1. இப்போ இதை ஒரு ஃபேக்டராக எடுத்துட்டு கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட்னு போடுங்க. இதுக்கு என்ன Okay, sir. ஆன்சர் வரும் அப்படின்னா -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √2. ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ல இருந்து போக முடியாது, அதனால தான் நான் சொல்றேன். Okay, sir. -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 இதெல்லாம் நம்ம டேரெக்டா ஏபிசிடியில் கொடுத்துருந்தா கூட நம்மளால போய் என்ன பண்ண முடியாது, 0 வருதான்னு செக் பண்றதுக்கு டைம் அதிகமாயிடும். இதை சால்வ் பண்ணிடலாம்ல மேம் இந்த ரெண்டு சம்மையும்? Yes, sir. ஸோ நான் ஆன்சர் கொடுத்துட்டேன். x⁵ ஒன்று சால்வ் பண்ணிடுவோம். The equation x⁵ minus x⁴ plus 8x square 9x minus 15 equal to 0. If √3 and 1 minus 2i are the two of its roots. இங்க ரெண்டு ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒன்று √3, இன்னொரு ரூட் என்னது? Minus 1 minus 2i. 1 plus 1. அப்ப மைனஸ் √3ன்றது ஒரு ரூட் வருமா வராதா? வரும் சார். வருமா? வரும் சார். Sir, all வரும். theorem வராது. வர அப்படியே தியரம் இல்ல. √3ன்னு கொடுத்தாங்கன்னா மைனஸ் √3 நான் ஒரு ஆல்சோ அனதர் ரூட்னு எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? எடுக்கக்கூடாது சார். எடுக்கலாம் சார். irrational roots வந்துட்டு கான்ஜுகேட் பண்ணலாம். ரேஷனல் தானே? இதுல கன்ஃபியூஸ் வரக்கூடாது. நமக்கு இர்ரேஷனல் ரூட் இருந்தா மட்டும் இருந்தா மட்டும்தான் கான்ஜுகேட் பேர்ஸ். இப்போ √3ன்றது என்னது, ரேஷனலா இர்ரேஷனலா? irrational root சார். அப்ப கண்டிப்பா நமக்கு கான்ஜுகேட் பேர்ஸ் தான் வரும். கான்ஜுகேட் பேர்ஸ் வரும். ஓகே. ஸோ அப்ப இங்க எனக்கு 4 ரூட் வந்துருச்சா? எஸ் சார். இன்னும் ஒரே ஒரு ரூட் தான் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஸ்டின்ல இப்போ ஆப்ஷன்ல எனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுங்க, ABCD. இப்போ இதே கொஸ்டினா இருந்துச்சுன்னா 1 -1 2 -3. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர்ல இருந்து செக் பண்ணணும். ஆன்சர்ல இருந்து சப்ஸ்டிட்யூட் போயிடணும். இதை போய் உக்காந்துட்டு ஃபேக்டரா எடுத்து மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஃபுல்லா டைம் அதிகமாகும். இதே கொஸ்டினா இருந்துச்சுன்னா இதே கொஸ்டினுக்கு இப்போ எனக்கு இன்னொரு ரூட்டும் எனக்கு இப்படி வரப்போகுது, 1 + √5 இந்த மாதிரி வரப்போகுது, இல்லை √2 + √3 இப்படி வரப்போகுதுன்னா ஆப்ஷன்ல இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. அப்ப நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ நமக்கு கொஸ்டின் எப்படி வேணா கேட்டிருக்கட்டும், எதை பொறுத்து நம்ம சால்வ் பண்ண போறோம், ஆப்ஷனை பொறுத்து சால்வ் பண்ண போறோம். ஆப்ஷன்ல எனக்கு இப்ப இதோட அனதர் ரூட் அப்படின்னா இப்ப இந்த 4 ஆப்ஷன்ல எது வருது? -1. -1 போட்டீங்கன்னா 0 வந்துடும். நீங்க இதை இப்ப சால்வ் பண்ணாலும் நமக்கு என்னதான் கிடைக்க போகுது, -1 தான் கிடைக்க போகுது. பட் இதே கொஸ்டினா இருந்தா வேற கொஸ்டின் இருந்து x⁵ கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் வர சான்ஸ் இருக்குதா இல்லையா? இல்ல சார். இல்லையா? நோ சார். நோ இல்ல சார். இல்ல சார் நமக்கு பவர் வந்துட்டு ஆட் டிகிரில இருக்கு சார். அப்ப ஒன் ஆஃப் த ரியல் ரூட்ஸ் கன்ஃபார்ம் வரும்ல சார். இப்ப நான் அதை வச்சு நீங்க இந்த மாதிரிலாம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இங்க டிகிரி வந்து 5 ஆட் டிகிரில இருந்துச்சுன்னா ஒரு ரூட் நம்ம என்னன்னு பார்த்தோம், ரியல் ரூட் ரியல் பார்த்தோம். அப்படியும் இல்லைன்னா இங்க ஆல்ரெடி நமக்கு எத்தனை ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க, 4 ரூட்ஸ் 4 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ரூட் தான் வரப்போகுது. சப்போஸ் 1 + √5 ஆன்சரா வந்துச்சுன்னா இதோட பேர் என்னது, 1 minus √5 ரூட்டா இருக்கும். அப்ப எனக்கு டிகிரி 5க்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமா? ஆகாது. அப்ப நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னு ஆப்ஷன் ஏல 1 + √5, ஆப்ஷன் பில √2 - 3, ஆப்ஷன் சில 0, ஆப்ஷன் டில 1. நம்ம இது வரலாமோ வரக்கூடாதான்ற டவுட்டுக்கே போகக்கூடாது. புரியுதுங்களா? இது கண்டிப்பா வராதுன்ற நம்ம இதுக்கு வந்துடணும், கன்ஃபர்மேஷனுக்கு வந்துடணும். ஏன்னா
இங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல ஒரு ரூட்டு √3, இன்னொரு ரூட்டு 1 - 2i. அப்போ கண்டிப்பா அதோட காஞ்சிகேட் பேர் வந்துருச்சுன்னா 4 ரூட் வந்துடும். அப்போ இன்னும் ஒரே ஒரு ரூட் தான் வரப்போகுது. கண்டிப்பா அது என்னவா தான் இருக்கும்? ரியலா தான் இருக்கும். சப்போஸ் இப்போ இந்த கொஸ்டினுக்கு √3 இஸ் த ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதை கட் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு இதெல்லாம் வர பாசிபிள் இருக்குதா இல்லையா? இருக்கு சார். அப்ப எனக்கு பாசிபிள் இருக்குது. புரியுதுங்களா மேம்? புரியுது. ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம ஜஸ்ட் நான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். பட் இதுக்கு ஆன்சர் வந்து -1 தான் டைரெக்டாக வரப்போகுது. பட் x⁴ சப்போஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஒரு ரூட் கொடுக்கலாம், இல்லாட்டினா 2 ரூட் கொடுக்கலாம். இப்போ இங்கே நம்ம 2 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. √3ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 1 - 2iன்னு கொடுத்துருக்காங்களா? எஸ் சார். இப்போ நமக்கு இங்கே x ஈக்குவல் டு √3ன்னு எடுப்போம். கரெக்டுங்களா? x² ஈக்குவல் டு 3. அப்போ ஃபேக்டரா எழுதுனா x² - 3. இன்னொன்று என்னது? x equal to 1 minus x -1 plus 2i. x minus 2i. Minus 2i. minus 2i. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x X minus - 1 whole square minus 2i the square. whole square. x square plus 1 minus 2x plus 1 Plus I square minus 1 plus 4 plus 4 plus 4 plus 5 ஆ? Yes, yes sir. sir. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு x² - 3. ஸோ அப்போ x⁴. meaning linear form. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus minus 2x 2x³ சரி, இதுக்கு plus x equal to 1 - 2i வச்சு செஞ்சாலும் இதே ஆன்சர் தான் வருது. x² - 2x plus 5. என்ன மேம்? சரி, இது வந்து நீங்க வந்து ஃபேக்டரா எடுத்திருக்கீங்களா x - 1 plus 2iன்னு. ம் ம் அதை நம்ம வந்து x is equal to 1 - 2iன்னு எடுத்து ஸ்கொயர் பண்ணனாலும் ம் இதே சேம் ஆன்சர் x² - 2x plus 5 equal to 0 தான் வருது. கரெக்டாக வருதுங்களா? வருதுங்க சார். ஓகே, அப்போ அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ ஸ்டெப் நமக்கு தேவையில்லை. எஸ் சார். ஸோ அப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே x ஈக்குவல் டு 1 - 2i காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருந்தாலும், நம்ம காம்ப்ளெக்ஸ் ரூட்டுக்கு செக் பண்ணல இது, அப்படி தானே மேம்? எஸ் சார். Yes, sir. காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருந்தாலும் 1 - 2iயோ 1 + 2iயோ கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி எடுத்துக்க போகிறோம். x - 1 ஹோல் ஸ்கொயர் போட்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னா இதே ஆன்சர் தான் வருது. கரெக்ட், ஓகே. ஸோ மேக்ஸிமம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. எதை நம்ம சீக்கிரம் நம்ம கொண்டு வர முடியுமோ அதை நம்ம கொண்டு வர போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கும் அப்ளை பண்ணலாம். இல்லை x ஈக்குவல் டு 1 + i √3 அப்படின்னு கொடுத்தாலும் நம்ம இதை கொண்டு வந்துட போகிறோம். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஸோ அப்போ x⁴ minus 2x³ அடுத்து x² மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5x² minus 3x² plus 6x minus 15. ஸோ அப்போ என்ன வந்துடும்? x⁴ minus 2x cube 2x³ plus 2 plus 2x² 6x minus 15. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஃபேக்டர். இன்னொரு ஃபேக்டர் என்னப்பா வரும்? சார் இப்போ நீங்க linear sir. linear லீனியர். இந்த சார் சைடு அது நமக்கு அங்கேயே போடலாம்ல சார், அங்கேயே போட்டுடலாம்ல சார். x² - 3 x² - 2x plus 5ன்னு கொடுத்துருக்கீங்க சார். அதுலயே இன்ட்டு ax plus bன்னு போட்டுட்டு டைரக்டா கம்பேர் பண்ணலாம்ல சார். இங்கே மல்டிப்ளை பண்ணாம ஆமா சார். a and b தானே சார், அதனால ax plus b தானே சார், அப்படியே பண்ணிக்கலாம்ல. பண்ணிக்கலாம் மேம். x² × x² x⁴ × a அப்படி கொண்டு வரீங்க. ஆமா சார். ஆய் சார். மிஸ்டேக் வரக்கூடாது, அவ்வளோதான். ஓகே சார். வந்து இங்க கான்ஸ்டன்ட்டும் இதுவும் தானே சார் கம்பேர் பண்ணிப்போம். ஆ அப்ப வந்து அது இல்ல சார். ஓகே மேம். நம்ம இப்போ இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணியும் கொண்டு வர தேவையில்ல. நான் எதுக்கு இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னா, நமக்கு டிகிரி பார்த்தோன்னே இங்கே 4, இந்த சைடு டிகிரி பார்த்தோன்னா 4, நமக்கு மிஸ்டேக் வராது. இப்போ இங்கே எனக்கு டிகிரி 4 கம்பேர் பண்ணணும்னா இங்கே நம்ம சர்ச் பண்ணணும், இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். x² × x² x⁴. ஸோ அப்போ இங்கே இன்ட்டு a. ஸோ அப்போ இங்கே இந்த சைடு நமக்கு x⁴ தானே வருது டிகிரி ஈக்குவேஷனு. அப்போ a எனக்கு என்ன வரும்?
1. A வந்து 1. B வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். So கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது? minus minus 15. B equal 15B to equal to minus 15. B equal to 1, sir. -15B வரும். கரெக்ட்டுங்களா? Yes, sir. -15B ஈக்குவல் டு -15. அப்ப Minus B 15. வந்து Okay, B equal to 1, 1. ஸோ அப்ப எனக்கு x + 1 Yes, sir. இது ஃபேக்டர்னா Root x 1 ஈக்குவல் டு minus 1. -1. Yes. ஸோ அப்போ ஆன்சர் வந்து -1. ஆல்ரெடி நம்ம ஆன்சர் தெரியும், பட் நம்ம Yes, sir. மெத்தட் எப்படின்றத சால்வ் பண்ணி பார்த்தோம். Okay. புரியுதுங்களா மேம்? Sir. ஓகே. ஸோ இங்கே x⁻6ல இருக்குது. இப்போ இதில் ஒரே ஒரு ரூட் மட்டும்தான் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? √2 plus √2 + √3. ரெண்டுமே irrational. இப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ்ல ரியல் வரலாமா? வராது சார். சார் Even ஈவன்ல இருக்குது. evenல அப்ப இருக்கு, sir. இப்போ ஆப்ஷன் ஏ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 + √3. சாரி, இங்கே ஏற்கனவே 2 + √3 இருக்கா? 2 + √5 எடுத்துங்க. மைனஸ் 2 + √7, 3 + √5, 2 - √5 இப்படி வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதில் நமக்கு ரியல் வராது, ஏன்னா டிகிரி ஈவனில் இருக்குது. ஸோ ஆப்ஷனில் நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டினோட ஆப்ஷனும் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? சால்வ் பண்ணணும். இப்போ இதை நம்ம ஷார்ட்டாக எப்படி கொண்டு வந்துக்கலாம்? எக்ஸி ஈக்குவல் டு என்னது? √2 + √3 ஃபேக்டராக எழுதி கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணோம்ல, x - √2² ஈக்குவல் டு 3. கரெக்டுங்களா? Okay. x² மைனஸ், ஸோ இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப +4 + 2 -2 √2x Yes, sir. ஈக்குவல் டு 3. Minus 3. ஸோ அப்போ x² -1 -1 Minus ஈக்குவல் 1. டு 2 √2x. Yes, sir. x² -1² ஈக்குவல் டு 8x. Yes, sir. 8x 8x²? X square. X x². square. ஸோ அப்போ x⁴ + 1 -2x² Minus 2x square. ஈக்குவல் டு 8x². ஸோ அப்போ நமக்கு என்ன வருது? x⁴ -10x² + 1. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் x⁴ 4x⁴ 11x⁴ (40x3) Quadratic equation. 11x² -4x - 1 ஈக்குவல் டு x⁴ 10x² + 1. இப்போ இன்னொரு ஃபேக்டர் என்னது? Quadratic equation. Quadratic. குவாட்ரடிக். Ax square plus bx bx plus c. இப்போ x⁴ கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணுங்க. a ஈக்குவல் டு 1. அடுத்து x⁴ கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணுங்க. -4 ஈக்குவல் டு, ஸோ இந்த சைடு x⁴ எங்கே வரும்? Sir, B. bx -11 11x4 Two not b ஈக்குவல் டு -4. அடுத்து கான்ஸ்டன்ட் constant. C is equal to -1. c ஈக்குவல் டு -1. இப்போ எனக்கு ஈக்குவேஷன் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன வந்துடும்? x² -4x -1 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா -4, சாரி மைனஸ்ன்றப்ப +4 ஆயிருமா? Plus or ப்ளஸ் ஆர் minus மைனஸ் √16 16 plus 4 +4 divided by 2. / 2. ஸோ அப்போ 4 + or - √20 20
20ன்றது எவ்வளவு? 2 root 5 sir. 2 root 5 by 2. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 2 2 plus plus or minus root 5. அப்போ வந்து 1 2 plus root 5, இன்னொன்று என்னது? 2 minus root 5. இதில் எது இங்கே ஆப்ஷன் வரும்? D sir. 2 minus root 5. ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு 2 minus root 5. ஸோ இங்கே -2 plus root 5 இருக்கும், இது வராது. ஸோ ஆப்ஷன் வந்து டின்றது கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ x⁻6ல் மேக்ஸிமம் x⁻6 போகாது கொஸ்டினில், பட் இருந்தாலும் கேட்டாங்கன்னா நமக்கு மெத்தட் தெரியணும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே மெத்தட் வச்சுக்கோங்க, கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணுறது வச்சுக்கோங்க, அதான் ஈஸியாக இருக்கும். ஸோ கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணி நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்போ கண்டுபிடிக்கணும்னா, நமக்கு ரூட்ஸ் அதாவது ஆப்ஷனில் வந்து இர்ராஷனல் ரூட்ஸில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. ரியலில் இருந்துச்சுன்னா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன்ல இருந்து நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் ஆக்சுவலாக ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ இது டேரெக்டாக ரிசல்ட் தான், பட் இது எல்லாமே புக் ஒர்க்கு. ஸோ இது ப்ரூஃப் ரொம்ப பெருசாக போகும், பட் ஆனால் இதெல்லாம் டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஆக்சுவலாக இதில் இது ஃபார்மெட்டு, ஒரு ஈக்குவேஷன் இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக ரியல் ரூட்ஸ் இருக்குமா இருக்காதா, இமேஜினரி ரூட்ஸ் இருக்குமா இருக்காதா, இதுதான் கொஸ்டினில் கேட்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது பார்த்துங்களேன், த ஈக்குவேஷன் p² by x minus a plus q² by x minus b plus r² by x minus c equal to k. இங்கே இந்த pqr abc, ஸோ இந்த k அப்படின்றதெல்லாம் இங்கே என்னன்னு கொடுத்துட்டாங்க, ரியலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு என்ன வராது, இமேஜினரி இருக்காது, இமேஜினரி ரூட்ஸ் இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்ல அவங்க கொடுத்துட்டு இந்த PQR ABC இந்த கேன்றதெல்லாம் ரியல்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு நோ இமேஜினரி ரூட்ஸ். இதே தான் செகண்ட் ரிசல்ட், த ஈக்குவேஷன். இப்போ இங்க வந்து ஒன்லி த 3 டேர்ம்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம், PQR மட்டும். இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றோம், PQRக்கு பதிலாக மேல நான் என்னன்னு எடுத்துக்கிட்டேன், ABC A² by x minus a, B² by x minus b, C² by x minus c. இப்போ மேல உள்ளதை இப்படி எடுத்துக்கிறேன், A² by x minus a, B² by x minus b, C² by x minus c equal to k. இது மேல உள்ள இது. ஸோ இங்கே உள்ள இந்த ஸ்மால் ஏபிசி, கேபிட்டல் ஏபிசி, கே, இது எல்லாமே என்னது, ரியலாக இருந்துச்சுன்னா நோ இமேஜினரி ரூட்ஸ். அதே இது அப் டு ஏபிசி எக்ஸட்ரா அப் டு ஏதோ ஒரு டேர்ம் கேன்னு எடுத்துக்கிறேன், பை எக்ஸ் மைனஸ் கே ஈக்குவல் டு, அங்கே கேக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம், லாம்டா. ஏன்னா இங்கே கேன்னு இருக்கிறதுனால இங்கே லாம்டான்னு எடுத்துக்கிறேன். இல்லை இங்கே உள்ளார K² பதிலாக இங்கே லாம்டா² வச்சுட்டு இங்கே ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம், கே. ஸோ ஜஸ்ட் ஒரு நொட்டேஷன்ஸ் தான். ஸோ இங்க ஏபிசி அப் டு எக்ஸட்ரா கே, கேபிட்டல் ஏபிசில இருந்து வர்ற கே அண்ட் லாம்டா, இது எல்லாமே இங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க, ரியலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேன் நாட் ஹேவ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, இமேஜினரி ரூட்ஸ். அப்ப இங்க ஒன்லி த 3 டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து நோ இமேஜினரி ரூட்ஸ்னு சொல்றாங்க. 3 டேர்ம்ஸ்க்கு மட்டும் இல்ல, எத்தனை டேர்ம்ஸ் இதுல எந்த ஃபார்மேட்ல இருந்தாலும் அதுக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, நோ இமேஜினரி ரூட்ஸ் கிடையாது. தேர்ட் ரிசல்ட், த ஈக்குவேஷன் A² by இங்க ஆல்பா பீட்டான்னு எடுக்கிறோம், ஆல்பா B² by x minus பீட்டா, C² by x minus காமா பிளஸ் டெல்டா. இங்க முன்னாடி நமக்கு என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸ் பிளஸ் டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படி இருந்துச்சுன்னா ஆஸ் ஒன்லி ரியல் ரூட்ஸ், இதுக்கு கண்டிப்பா எது மட்டும்தான் இருக்கும், ரியல் ரூட்ஸ் மட்டும் இருக்கும். எப்ப ஆல்பா பீட்டா காமா ஏபிசி இது எல்லாமே என்னவா இருக்கணும், ரியலா இருக்கணும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி ஈக்குவேஷன் இதே சேம் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ஒன்லி ரியல் ரூட்ஸ் எப்ப கிடைக்கும்னு கேட்பாங்க. அப்ப எப்ப கிடைக்கும் நமக்கு, இந்த ஆல்பா பீட்டா காமா ஏபிசிலாம் என்னவா இருக்கணும், ரியலா இருக்கணும்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட், த ஈக்குவேஷன்
a1 square by x minus a1, a2 square by x minus a2 plus etc. an square by x minus an equal to x minus m. ஸோ இங்கே a1 a2 etc. an இது எல்லாமே என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஆர் ஆல் டிஃப்ரெண்ட். இது எல்லாமே சேம் கிடையாது, எல்லாமே டிஃப்ரெண்ட். cannot have an என்னன்னு கொடுத்துட்டாங்க, imaginary root. இமேஜினரி ரூட்ஸ். ஸோ இங்கேயும் நமக்கு வந்து இமேஜினரி ரூட்ஸ் வராது. ஸோ நெக்ஸ்ட், இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு ரூட்ஸ் வந்து கண்டிப்பா எதுல இருக்கும்னு கேட்பாங்க. த ரூட்ஸ் ஆஃப் a1 ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் a1, a2 ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் a2, an ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் an ஈக்குவல் டு 1. கண்டிப்பா இதுக்கு எல்லாமே என்னவா இருக்கும், த ரூட்ஸ் ரியல் ரியல். Real. இந்த மாதிரி வராது. 2 பிளஸ் √3 இராஷனல்ல வராது. √3 Okay. பிளஸ் √5 இந்த மாதிரிலாம் இந்த இதுக்கு என்ன வராது, ரூட்ஸ் Roots வராது. வராதுன்னு அர்த்தம். ஸோ ஒன்லி ரியல் மட்டும் இருக்கும். Okay. நெக்ஸ்ட் ரிசல்ட், இஃப் a, b, c ஆர் ஆல் பாசிட்டிவ் அண்ட் அன்ஈக்குவல். ஸோ ஏபிசின்றது எல்லாமே பாசிட்டிவாகவும் இருக்குது, அன்ஈக்குவலாகவும் இருக்குது. d greater than 0, then the roots of the equation, so எதோட equation 1 by x minus a plus 1 by x minus b plus 1 by x minus c plus d by x plus 1 equal to 0 இருந்துச்சுன்னா, ஸோ இதோட ரூட்ஸ் கண்டிப்பா என்னவா இருக்கும், Real. ரியலா இருக்கும். ஓகே. ஸோ இந்த 6மே வந்து டைரக்ட் கொஸ்டின், ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இது. ஸோ இது வந்து புக் ஒர்க். ஸோ இது நம்ம Okay. ப்ரூஃப் நம்ம போட்டோம்னா ஒவ்வொன்றே லெட்டர்ஸ் அசியூம் தட் அப்படின்னு போட்டு கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 நம்ம கொண்டு போயிட்டே இருக்கணும். கேஸ் 1ல நம்ம ரியலா இருக்குதா இல்லையான்னு எடுத்துக்கிறது, அப்புறம் இமேஜினரியில் எடுத்துக்கிறது, எடுத்து செக் பண்ணி அதுக்கப்புறம் இது நாட் ட்ரூ இது ட்ரூ அப்படின்னு கொண்டு வந்து கடைசியா ஃபைனலா ரியல் அப்படின்னு நம்ம முடிக்கணும். ஸோ அது நமக்கு அவ்வளோ டீப்பா வேண்டியதில்லை. பட் இது டைரக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த ஈக்குவேஷனோட ஃபார்மெட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷனோட ஃபார்மெட்டை கொடுத்துட்டு அவங்க கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இதுல ரியல் ரூட் இருக்குதா, இமேஜினரி ரூட் இருக்குதா, இல்ல இமேஜினரி ரூட் இல்லையா அப்படின்றது மட்டும்தான் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் எடுத்திருக்க பார்த்தீங்களா, இந்த ஏபிசின்றதெல்லாம் இது ரியலா இல்ல வந்து இமேஜினரியா, அந்த மாதிரி நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இதை தாண்டி மேக்ஸிமம் இந்த டைரக்டா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வராது. ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த ஒரு டாபிக் தான் நம்ம முடிச்சிருக்கிறோம், இமேஜினரி அண்ட் இராஷனல் ரூட்ஸ். ஸோ லாஸ்ட் போன கிளாஸ்ல நம்ம எதை முடிச்சோம், பாலினாமியல் ஈக்குவேஷன். Equation. இப்போ இந்த 2 டாபிக் முடிச்சிட்டோம். இப்போ இந்த 2 டாபிக்கை சேர்த்து தான் டெஸ்ட் 1 நம்ம ஆப்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆப் போய் பார்க்காதவங்க செக் பண்ணுங்க. இல்லை ஏற்கனவே அட்டன் பண்ணியிருந்தாலும் திருப்பி இன்னொரு தடவை ஒரு 2 நாள் படிச்சுட்டு அப்புறம் போய் அட்டன் பண்ணி பாருங்க. பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபுல்லாக படிங்க, இமேஜினரி அண்ட் இராஷனல் ரூட்ஸ் ஃபுல்லாக படிங்க. இந்த 2 டாப்பிக்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் 1 மட்டும் அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் 1ல இந்த 2 டாபிக் இருக்கும். அடுத்த டெஸ்ட் 2ல இந்த டாபிக்ஸ் இருக்கும், ரிலேஷன் பிட்வீனும் சிமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். ஸோ நம்ம இதை நடத்தினதுக்கு அப்புறம் அட்டன் பண்ணுங்க. இப்போ இதில் நான் குரூப்ல சென்ட் பண்றேன். அதாவது இந்த இமேஜினரி அண்ட் இராஷனல் ரூட்ஸ்ல இப்போ நம்ம ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன்ல ஒரு 4 சம் பார்த்துருப்போமா? Yes, sir. அதே மாதிரி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுல ஒரு 4-5 சம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி நான் ஒரு சம்மு அதோட ஆன்சருமே கொடுத்து ஒரு உங்களுக்கு அசைன்மெண்ட்டா குரூப்ல போட்டு விடுறேன், இந்த 2 டாபிக்கை பேஸ் பண்ணி. ஸோ அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க, அப்புறமா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா தான் ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல மிஸ்டேக் வருது, எங்க நம்ம வந்து தப்பு பண்றோன்றது புரியும். ஸோ அதனால அந்த சம்மை சால்வ் பண்ணிருங்க. சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வர்றப்ப கம்பல்சரி மேக்ஸிமம் எல்லாரும் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிருங்க. Okay. அடுத்த டாபிக் போயிட்டு ஒரு 4 டாபிக் 5 டாபிக் போயிட்டு சார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 1ல டவுட் அப்படின்னீங்கன்னா திருப்பி நான் ஃபர்ஸ்ட் வந்து ரீகால் பண்றது சிரமம்.
மேக்ஸிமம் ஓகே இப்போ இந்த 2 டாபிக் முடிஞ்சிருச்சுன்னா இந்த டெஸ்ட் ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கிளாஸ் வர்றப்ப இதில் என்ன டவுட் எதுன்னு கிளியர் பண்ணிட போகிறோம்.